தெரிஞ்ச சங்கீதங்கள் இந்த 127 மற்றும் 128. திருமண காரியங்கள் விசேஷங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் இதை அடிக்கடி வாசிச்சிருப்பாங்க. அதனால இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்கு என்று நாம் அடிக்கடி கேட்கலாம். ஆனால் இந்த பாட்டு பாடினது யாருன்னாக்க 127 சாலமோன் பாடியிருக்கிறார். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து கொண்டு, யாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அந்த ராஜா தலையில மகுடம் வச்சிருக்கிறவன். அந்த மகுடம் இல்லை, ராஜ வஸ்திரம் இல்லை, கால் எப்படி இருந்ததா? வெறுங்கால நடந்து கொண்டிருக்கிறார். மலை மேலே ஏறிக்கொண்டிருக்கிறார். எப்படி ஏறிக்கொண்டிருக்கிறார்? மகிழ்ச்சியோட ஏறி போயிட்டு இருக்கிறாரா? எப்படியா? அழுது கொண்டு ஏறிக்கொண்டு போனார். எதனால? யாரால அவர் அழுது கொண்டு போனாராம்? அவர் அழுது கொண்டு போகிறது அவருடைய மகன் அப்சலோமுக்காக, பிள்ளைக்காக. இன்னைக்கு பிள்ளையினால வருகிற வருத்தத்தினால எத்தனை குடும்பங்கள் இப்படி கதறி கொண்டிருக்கிறது, எத்தனை வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் என் பிள்ளை சரியா வளரல? நல்லா நான் சொல்லி கொடுத்து தானே நடத்தினேன், ஆனா நாங்க நினைச்ச மாதிரி என் பிள்ளை வளரவில்லையே என்று தவிக்கிற பெற்றோர் இன்றைக்கு ஏராளம். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி உன் நடுவே இராதுன்னு சொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளார பிசாசு உள்ள பூந்துட்டான். தாவீது அவ்வளவாய் கர்த்தரை ஆராதித்து பாடி எப்பொழுதும் கர்த்தரோடு நடக்கிறவன். ஆனால் கர்த்தரோடு நடக்கிற அவன் அழுது கொண்டு போகிறான். அழுது கொண்டு போவது யாரால் என்று பார்த்தால் அவனுடைய சொந்த பிள்ளையார். அகினோவாம் அவனுக்கு பெற்றெடுத்த மூத்த குமாரனால் அவன் அழுது கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான். எத்தனை குடும்பங்கள்ல இந்த அவலங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளால எங்களுக்கு தாங்க முடியாத வேதனைங்க, அடுக்கடுக்காய் கஷ்டம். ஏன் இந்த அழுகை என்று பார்த்தால், அப்சலோம் மாக்காள் பெற்றெடுத்த மகன். அவள் யாருன்னா கேசூரின் ராஜா. அந்த ராஜாவுடைய மகள், ராஜாத்தியோட அதாவது அப்பா வழியிலையும் இவன் ராஜா, அம்மா வழியிலையும் ராஜா. கேசூரின் ராஜா தான் இவனுக்கு தாத்தா. அப்படி ராஜா வீட்டு பிள்ளையாக முதலாவது அப்சலோம். அவன் முகத்துல ஒரு அப்பழுக்கு இல்லை, மிகவும் அழகாக இருந்திருக்கிறான். மிகவும் அழகாக இருந்ததினாலே தாவீது கிட்ட ஒரு குறை என்ன தெரியுமா? பிள்ளை அழகா இருந்துச்சுன்னா அதுகிட்ட கேள்வி கேட்க மாட்டானா. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 6வது வசனம், அதோனியா என்று சொல்லப்பட்ட ஒரு மகன் தாவீதுக்கு இருந்தான். அவன் மிக மிக அழகா இருந்தான். நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று தாவீது அவனிடத்திலே ஒரு முறை கூட கேட்டது இல்லையாம். பிள்ளைங்களை தட்டி கேட்காம வளர்க்கிறதுனால, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்காமல் வளர்க்கிறதுனால இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு பிள்ளை. முந்தியெல்லாம் பிள்ளைகள் வீடுகளிலே 10, 11 இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே அரசாங்கம் சொல்லுகிறபடி 1 போதுமே. இப்படி போய்கொண்டிருக்கிறதுனால ஒரு வீட்டில் 1 அல்லது 2 அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போவது கிடையாது. இந்த ஒத்து போகாத சூழ்நிலை சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது அவர்களை தட்டி கேட்க முடியாது. காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைகள் எங்கு பார்த்தாலும் அவர்களாக மரணத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள், அவர்களாக என்னென்னவோ அவசர முடிவுகள் எடுக்கிறார்கள். என் பிள்ளை அப்படி முடிவெடுத்துட்டா என்று நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலே உன் பிள்ளையை வளர்க்கிறது அவசியம் என்று கர்த்தர் முதலாவதாக கற்பிக்கிறார். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை கொடுக்க வேண்டும். ஏன் தாவீதுக்கு அழுக? கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை அவனுக்கு கொடுக்க முடியல. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல ஆரம்பிச்சது அவன் வீட்டுல பூகம்பம். அவன் முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு துரோகத்தை தேடினான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்ததினால அந்த வீட்டுக்குள்ளார துரோகம் நுழைஞ்சது. துரோகம் நுழைஞ்ச உடனேயே என்ன சொல்லப்பட்டது? பட்டயம் இனி என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. பட்டயம் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் பார்த்துட்டீங்களா? குடும்பத்துல துரோகம், அதாவது திருமணம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 13:4 பார்க்கிறோம், விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் இருக்க வேண்டும். குடும்பங்கள்ல சின்னதாய் துரோகம் நுழைந்து விட்டது என்றால் நேரா பார்த்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், குடும்பத்துல பட்டயம் ரெடி ஆயிருச்சுன்னு. தலைமுறை தலைமுறைக்கும் தொடரும் ஒரு பட்டயம் ரெடியாக மேல இருக்குதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டிருந்தார்கள் 2 நண்பர்கள். அந்த 2 நண்பர்கள்ல ஒருத்தன் பெரும் பணக்காரன், மற்றவனும் நல்ல பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருந்தாங்க. 2 பேரும் நல்லா வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் அதிலே ஒருவன் ராஜா வீட்டு பிள்ளை என்று அவனுக்கு தெரியவே தெரியாது. அதாவது அவனுடைய பெற்றோர் அதை அவனுடைய பள்ளி சூழ்நிலையில சொல்லாமலே வளர்த்திருந்தார்கள். ஆகவே இந்த 2 நண்பர்களிலே ஒருவன் செல்வந்தன், இன்னொருவன் ராஜா வீட்டு பிள்ளை.
இந்த ராஜா வீட்டு பிள்ளை எல்லா பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் பெற்றோர் அவன் ராஜா வீட்டு பிள்ளை என்பதையே சொல்லாதபடிக்கு ஒரு சாதாரண குடிமகனை போல வளர்க்க ஆசைப்பட்டவர்கள் சின்ன வயசிலேயே அந்த நஞ்சு பாய்ந்து விடாமல் இருக்க அவனை கொண்டு போய் ஒரு போர்டிங் பள்ளியிலே சேர்த்து அவனுக்கு ராஜா வீட்டு பிள்ளை என்று சொல்லாமலே வளர்த்து வருகிறார்கள். இப்படி இருவரும் இந்த இங்கிலாந்து நாட்டிலே வளர்ந்து கொண்டு வர ஓரளவு பள்ளி படிப்பை முடித்த பிறகு மேற்படிப்பு படிக்க 2 பேரும் பிரிந்து போகிறார்கள். அந்த 2 நண்பர்கள், ஒருத்தர் ராஜா வீட்டு பிள்ளை, இன்னொருவன் ஒரு செல்வந்தன் மகன். இந்த செல்வந்தன் மகனுக்கு கூட இருக்கிற தன்னுடைய நண்பன் ராஜா வீட்டு பிள்ளை என்பதே தெரியாது. ஆகவே ரொம்ப சந்தோஷமாய் வளர்ந்து வருகிறார்கள். அப்ப அந்த செல்வந்தன் மகன் நினைச்சிட்டான், இந்த ஊர்ல நான் மட்டும்தான் பணக்காரன், நான் எப்படியாவது மேற்படிப்பு படித்து என் அப்பாவுடைய பணத்தை விருத்தி செய்யணும், அதிகமாக்கணும், இதுதான் அவனுடைய குறி. ஆகவே அவன் மேற்படிப்பு படித்தான், பெரிய அளவுல ஏராளமாய் பொருள் ஈட்டினான். ஊருக்கு திரும்பி வந்தான். இப்ப நிச்சயமா இந்த ஊர்ல நான் தான் பெரியவனா இருக்க முடியும்னு நினைச்சிட்டு வந்தான். அப்படி வந்த பொழுது பார்த்தால் அந்த ஊருக்கு இப்போ ராஜாவா இருக்கிறது யாரு? அவனுடைய நண்பன். அதை பார்த்தோன்னு அவனால தாங்க முடியல. இவ்வளோ நாள் சேர்த்துட்டு வந்த செல்வம், இவ்வளோ நாள் அவன் சம்பாதிச்சு வச்சிருந்த சொத்து எதுவுமே அவனுக்கு நிம்மதி தரல. ஏன்னா தன்னை விட பெருசா தன்னுடைய நண்பன் உயர்ந்து விட்டான். ஆகவே அதை பார்த்து பார்த்து புழுங்கி கொண்டிருக்கிறான். நண்பனுக்கு இது புரிந்து விட்டது. ஆகவே எப்படியாகிலும் இந்த நண்பனுக்கு இந்த ராஜ பதவி என்றால் என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று அவனை விருந்துக்கு அழைத்தான். விருந்திலே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அவனிடத்திலே சொன்னான், செல்வந்தன் நண்பனை கூப்பிட்டு அவனிடத்திலே சொன்னான், இன்று முழுசு நீதான் ராஜா, நீ என்ன விரும்புவியோ கேள், நான் வெளியே தான் நிற்பேன் என்று சொல்லி அவனுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். ராஜ உபச்சாரம் நடந்தது. ஏராளமான நடன கழிப்புகள், ஏராளமான உணவு வகைகள். ஐயோ, இவ்வளத்தையும் என் நண்பன் அனுபவிச்சுட்டு இருக்கிறானா? அதை பார்த்தே அவனுக்கு அந்த நேரம் சாப்பாடு இறங்கல, எதுவுமே அவனுக்கு உள்ள போகல, எதையும் ரசிக்க முடியல. ஆனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு நாள் நான் தானே ராஜா, ஆகவே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியே அவன் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு மேல பார்த்தான். அங்க ஒரே ஒரு நூல்ல ஒரு பெரிய பட்டயம் தொங்கிட்டு இருக்குது. அந்த பட்டயம் கரெக்டா எதுல கட்டி இருக்கிறாங்கன்னா ஒரு நூல்ல கட்டி இருக்கிறாங்க. எந்த நேரம் வேணா அந்த கூர்மையான பட்டயம் அந்த நூலை அறுத்துட்டா அது சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே எந்த நேரம் வேணா அது அருந்து விழுந்தா நேரம் இவன் கழுத்துக்கு நேரம் இருக்கும். இதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. மேலே பார்க்கிறான், பளபளப்பாய் அந்த பட்டயம், கூர்மையான பட்டயம், ஒரு மெல்லிய நூலிலே கட்டப்பட்ட பட்டயம். அது ஆடிக்கொண்டிருக்கிற வேகத்தை பார்த்தால் எந்த நேரமும் அருந்து விழும். விழுந்தால் நேரடியாய் கழுத்து. ஐயோ வேண்டாண்டா சாமி, அந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டம், விருந்தாவது என்னவாவது. ஓடி வந்தான் வெளியே நின்று கொண்டிருந்தான் ராஜா. என்னப்பா வெளியே ஓடி வந்துட்ட? அவன் சொன்னான், எதைத்தான் நான் பார்த்து கழிக்கிறது, மேல பார் ஒரு பட்டயம் தொங்குது. அப்பத்தான் அவன் சொன்னான், தம்பி, ராஜ பதவி இப்படித்தான். ராஜ பதவி என்றால் அதிலே இந்த பட்டயம் இருக்கத்தான் செய்யும். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே துரோகம் இருக்கிறது என்றால், இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருந்து கொண்டு இருக்கிறது என்றால், நயவஞ்சகம் குடிகொண்டு இருக்கிறது என்றால், உன் குடும்பத்துல பட்டயம் எப்பையும் கழுத்தை சுத்தி நின்று கொண்டுதான் இருக்கும். ஆகவே முதலாவதாக உன்னுடைய இருதயத்திலே தேவனை விட்டு எங்கே தூரமாய் போயிருக்கிறாய், அதை முதல்ல திருப்பி கொண்டால்தான் வீட்டுல சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தில் ஏதாகிலும் கலகம் குழப்பம் என்றால் முதலாவதாக நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவது அவசியம். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் முதலாவதாக இந்த காரியத்தை படிப்பிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில முதல்ல துரோகம் நுழைஞ்ச உடனேயே வீட்டுல அழுக ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகளால அழுகை, பிள்ளையை தட்டி கேட்க முடியவில்லை. ஏன்பா இப்படி செய்யற, நீ ஒழுங்கோ, பிள்ளை கேட்டுருவானா இல்லையா? பத்சேபாளோடு அவன் தவறு செய்து விட்டான். இப்பொழுது மகன் அம்னோன் சொந்த சகோதரியினிடத்திலே தவறு இழைக்க வருகிறான். அந்த தவறை தட்டி கேட்க முடியவில்லை தகப்பனால். காரணம் என்ன? நீ சரியா கேட்டானா என்ன செய்வான்? இன்றைக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறதா? எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் கர்த்தரிடத்திலே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக குடும்பத்திலே, எந்த இடத்திலே நான் என்னுடைய குடும்பத்திலே இருக்க வேண்டிய உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பாக எந்த அளவிலே போய்கொண்டிருக்கிறேன் நின்று திரும்பி பார்க்க வேண்டிய தருணம். அப்படி நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் தான் நாம் நிற்கிற நிலை அது நிலைப்படும், நிலைவரப்படும். ஹல்லேலூயா. அழுது கொண்டு நடக்கிறான் தாவீது. அங்கே அம்னோன் தன்னுடைய சொந்த சகோதரி தாமாரை இச்சிக்கிறான். தவறு என்ற உடனேயே அங்கு யோனதாப் என்று சொல்லப்படுகிற ஒரு நண்பன் துணைக்கு வருகிறதை பார்க்கிறோம். உடனடியாக பக்கத்துல ஒரு துணை வந்துருச்சு.
தப்புன்னு சொன்னாலே செய்யணும்னாலே பிள்ளைகளுக்கு துணை வந்துவிடும். யாராகிலும் தப்பு செய்யறதுக்கு கூட உடனடியா துணை. நீதிமொழிகள் 27வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் 5வது வசனம், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. தப்புக்கு துணை போகிற நண்பனை காட்டிலும் வெளிப்படையாய் கடிந்து கொள்ளுகிறது நல்லது. ஆகவே தான் நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக தாவீது செய்த தவறு அவனுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. ஆனால் அதனை அவன் அசட்டை பண்ணுகிறான். தேவன் அவனுக்கு கொடுக்கிற அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணும் பொழுது, அசட்டை செய்யும் பொழுதெல்லாம் கட்டாயமா வீட்டில் தொந்தரவு வரத்தான் செய்யும். அப்படி தேவனுடைய கண்டிப்புகளை அசட்டை பண்ணுகிற வீடுகளிலே அழுகையும் கூக்குரலும் எழும்பத்தான் செய்யும். சத்துரு வீட்டுக்குள்ளார உள்ள நுழைஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு ஏதுங்க வழி? அங்கே அவன் தவறு செய்கிறான். அந்த தவறை தட்டி கேட்க தகப்பனுக்கு முடியவில்லை. அதுக்குள்ளார இங்க தாமார் அடுத்ததாக அவள் வேதனையோடு தனிமையிலே அவள் கிலேசப்பட்டு கொண்டிருந்தாள் என்று 2 சாமுவேல் 13வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவனை இதை கேட்டான். 21வது வசனத்துல பார்க்கிறோம், தாவீது தாமாருக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை காதிலே கேட்டான், வெகு கோபமாய் எரிந்தான். அவனுக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அவன்கிட்ட ஏதாகிலும் கேட்டு பேசி அவன் செய்கிறது தவறு என்று தன் மகனுக்கு சொன்னானா என்றால் இல்லை. பிள்ளைகளை எத்தனை பெற்றோர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்? பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் கவனிக்கிறது உண்டா? என்னங்க செய்யறது? காலையில நாங்க போறோம், சாயங்காலம் வீட்டுக்கு வர்றோம், பிள்ளைகளை எங்கெங்க கவனிக்கிறது? நேரம் இல்லையே என்று சொல்லுகிறோம். நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம் பிள்ளைகளை பார்க்கிறதற்கு. அதுலயும் பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தற்கால உபகரணங்கள், கையில மொபைல் இருக்குது அல்லது அவர்களுக்கு இன்டர்நெட் வசதிகள் இருக்கிறது. அதிலே அவர்கள் ஏதாகிலும் போய் அதுல ஆராய்ச்சி செய்யறாங்கன்னா இன்னைக்கு பெற்றோருக்கு ஒரே பெருமை. அதுல சின்ன பிள்ளைகள் அந்த கையில இருக்கிற மொபைல் போன்ல எங்களுக்கு தெரியாததெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு தெரியுதுங்க. எப்படியெல்லாம் அந்த மொபைல் போனை அதுங்க உபயோகப்படுத்துதுங்க. அதுங்க எவ்வளவு அதுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் நோண்டி பார்க்குதுங்க, எவ்வளவு வேகமாய் விளையாடுகிறது. எச்சரிக்கை. பிள்ளைகள் அந்த கையில கொடுக்கப்பட்ட அந்த மொபைல் போனை அக்கக்கா கழட்டி அதை ஒண்ணு சேர்த்தான்னா அதுல பெருமைப்படுங்க. அதுக்குள்ளார இருக்கிற மென்பொருள் சாஃப்ட்வேர், அதுல இருக்கிற விளையாட்டுகளிலோ அல்லது அதுல இருக்கிற எத்தனையோ ஃபீச்சர்ஸ்னு சொல்றாங்களே, அதுல அவன் கொடுத்திருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் சீக்கிரமாய் உலகத்தின் அசிங்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வழிகள் அதை கத்துக்குச்சுன்னா பெருமைப்பட்டுறாதீங்க. இன்டர்நெட் என் புள்ள பார்க்குது, கம்ப்யூட்டர்ல நிறைய என்னென்னமோ போய் பார்க்குது, அதுல இருக்கிற காரியங்கள் அதை பார்க்கறதுல பெருமைப்படாதீங்க, அதை சேர்க்கறதுல பெருமைப்பட்டா சந்தோஷப்படுங்க. அதை செஞ்சுச்சுன்னா பிள்ளை ஒரு கம்ப்யூட்டர் அக்கக்கா கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப ஒன்று சேர்க்கிறதா அது நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறது. ஆனா கம்ப்யூட்டருக்குள்ளார எவனோ குப்பையா வச்சிருக்கான் பாருங்க, அதுல எங்கெங்கெல்லாம் உலா வர்றதுன்னு பாக்குது பாருங்க, அதை பார்த்து பெருமைப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு வேணா அது கரெக்டான காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட கண்ணில் காட்டுற மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும்னு காட்டும். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்குதுங்க ஏராளமான, அது நிஜமாவே குப்பை பெட்டி தான். அது லேசா கலர்னீங்கனாவே உள்ள வெறும் நாத்தம் தான் இருக்குது. அந்த நாற்றங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதிலே பெருமை வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு உலகம் அதைத்தான் காட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அவலங்களும் அசிங்கங்களும் நடக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு கைக்கு சுலபமாய் வந்திருக்கிற உபகரணங்கள். அவற்றை வைத்துக் கொண்டு பிள்ளைகள் இன்றைக்கு கெட்டு சீரழிகிறார்கள். கையில மொபைல் போனை கொடுக்கிறதுனால பிள்ளைகள் எவ்வளவு வேகமாய் துரிதமாய் அழுக்குகளுக்கும் அநியாயங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் தங்களை விற்று போடுகிறார்கள் தெரியுமா? அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக பிள்ளைகள் ஒன்றாய் உங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுலையோ அசுத்தத்தை தேடிக்கொள்ள கூடாது என்கிறதிலும் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு அதனை கற்பித்து கொடுத்து தவறு செய்யும் பொழுது கண்டித்து அவர்களை உயர்த்துவது அவசியம். அதற்குத்தான் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் அது நிலைநிறுத்தப்படும். அல்லேலூயா. அது ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஞானத்தை வாவென்று கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தெய்வ பயமே ஞானத்துடைய ஆரம்பம். பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் என்றால் என்ன என்பது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்திருக்கலாம். ஆனால் சொந்த வீட்டில் அவனுடைய வாழ்க்கை அட்டர் ஃபெயிலியருங்க.
அவனுடைய வாழ்க்கையில முழுமையாய் அவன் தோல்வியை கண்டான். ஒவ்வொரு தோல்வியாய் காட்டுகிறேன். அம்னோன், அவனால வீட்டுக்குள்ளார வந்தது வேண்டாத அசுத்தங்கள். அந்த அசுத்தத்தை அவன் தேடினான். அந்த காம விகாரத்திற்கு உதவியாக இருந்தான் நண்பன். அவன் ஏன் அதை செய்தான் என்று தகப்பன் தட்டி கேட்டான் இல்லை. அன்றைக்கு பார்க்கிறோம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30 to 36 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தால், ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுக்கு பிள்ளைகள் ஓப்னி, பினேகாஸ் இருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் சபைக்கு வருகிறவர்களையும் போகிறவர்களையும் யாரெல்லாம் எந்தெந்த பொண்ணெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அதுகளை ஏளனம் செய்யறதும், அதுகளை கிண்டல் அடிக்கிறதும், கண்களை அலைய விடுகிறதுமாய் இருந்தான். அப்படி இருந்த பொழுது அவர்களை பார்த்து தகப்பன் தட்டி கேட்கவில்லை. அதனால கண்களை அலைய விட்ட பிள்ளைகளுக்கு என்ன சாபம் வந்தது? ஓ சந்ததியில கிழவனே இருக்கிறது இல்லைங்க, எல்லா பிள்ளையும் வாலிப வயசுல சாகும். இது கர்த்தர் கொடுத்த எச்சரிக்கை. பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நாம், தேவனுடைய பிள்ளையே, முதலாவதாக துரோகத்துக்கு நாம் தூரமாக வேண்டும். பிள்ளைகள் துரோகம் செய்கிறார்களா என்பதை கண்காணிக்கிறதும், பிள்ளைகள் துரோகம் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறதும். எச்சரிக்கை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கெட்டு போறாங்கன்னா, பலமுறை எச்சரித்தும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடுதியில் நாசமாவான். 3 எச்சரிக்கை. சகாயம், ஒரு உதவி வராது, திடீர்னு ஆபத்து வரும். அந்த ஆபத்துல இருந்து நாசம்தான் வரும். ஆகவே கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்தினா வேற வழி இல்லை. ஆனா கடிந்து கொள்ளுவது அவசியம். குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும், குடும்பத்தின் உறவினர்கள் தவறான பாதையில, உறவினர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் தப்பான பாதையில போச்சுன்னா, அந்த பிள்ளை தப்பான பாதையில போகுது, என் பிள்ளை போகலன்னு பெருமைப்பற்றாதீங்க. கண்ணு முன்னால ஒருத்தர் அழுகிறார்கள் என்றால், தேவனுடைய பிள்ளையை அவர்களுக்காக மண்டியிட்டு நீ கதறுவதும், அவர்களிடத்திலே கர்த்தருடைய அறிவுரையை கொண்டு செல்வதும் அவசியம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும் பொழுது அதை கொலைக்கிற பிசாசு எந்த இடத்துல யார் வீட்டுல நுழைஞ்சாலும், தேவனுடைய பிள்ளையை நீங்களும் நானும் ஜாமக்காவலர்கள். கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கை சொல்றாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் கிழவனா வாழவே முடியாதான், நிம்மதியா வீட்டுல இருக்கவே முடியாதான், வாலிப வயசை தாண்டி உயிரோட இருக்க முடியாதான். இது தேவையா? நம்ம பிள்ளைங்க வாழணும்னு நினைக்கிற நாம், அவர்கள் எந்த வழியிலே போகிறார்கள் என்பதை கண்காணிக்கிறதும், அந்த வழி தீதான வழியாய் இருந்தாலும், என்னமோ போப்பா நான் சொல்றத சொல்லிட்டேன்னு விலகாதபடிக்கு மெய்யான இருதய பாரத்தோடு கர்த்தர் சமூகத்திலே உபவாசித்து காத்திருந்து இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி கர்த்தர் நேர்வழி கொண்டு வருகிற வரைக்கும் கர்த்தர் பாதத்தை லூக்கா 18வது அதிகாரத்துல 1 பார்க்கிற ஒரு பெண்மணி எப்படியாக சோர்ந்து போகாமல் கர்த்தர் பாதத்தை பிடித்துக் கொள்வதை எப்படி நாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லிருக்கிறாரு. அவர்களை திரும்பி வரும் வரைக்கும் கர்த்தர் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமானவங்க ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, தாமார் என்று ஒரு சிறுமி, அவள் அதை எதையும் எதிர்பார்க்காம அண்ணனுக்கு, அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக உபசாரம் செய்யறதுக்காக போனான். தாவீதுனுடைய மகள் தான் அவளும். இந்த அப்சலோமுக்கு தங்கச்சியாய் இருந்திருக்கிறா. தாயாகிய மாக்காள் பெற்ற பிள்ளை ராணி வீட்டில இருந்து வந்ததுனால அவளுக்கு அழகான ட்ரெஸ், பலவர்ண ஆடை உடுத்தி இருந்தாள். அவள் மகா ரூபவதியாய் இருந்திருக்கிறாள். அந்த ரூபவதி, அவளுடைய அழகு பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 14:27 அவள் ஒரு ரூபவதியாய் இருந்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் பலவர்ண ஆடை உடுத்தி இருந்திருக்கிறாள். அவள் சீரழிக்கப்பட்ட உடனே அந்த பலவர்ண ஆடையை அவள் கிழித்து, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலைமேல புழுதியை போட்டுக்கொண்டு அழுது கொண்டு போனாள் என்று பார்க்கிறோம். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. நீதிமொழிகள் 31:30 பார்க்கிறோம். வஞ்சனை உள்ளது. அழகான பிள்ளைகளுக்கு இப்போது வேண்டுமென்றால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கலாம், அழகா இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் ரொம்ப சீக்கிரமா உதவி செஞ்சிருவாங்க அப்படின்னு. அதை தவிர எந்த ஆதாயமும் இல்லைன்னு வேத புத்தகம் தெளிவா சொல்லிருச்சு. இன்றைக்கு பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது வஞ்சனை உள்ளது, உன்னை பாதாள படுகொலிக்கு கொண்டு செல்லும். அழகினால் ஒரு பெருமை வருகிறது என்றால் அது நிலைக்காத பெருமை, அது நிலைக்காது.
கர்த்தரால போற்றப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவாள். கர்த்தரால எப்பயுமே அவ கனமுள்ளவள்னு அவளுடைய குணத்தை பார்த்து கர்த்தர் எந்த பெண்ணை பார்த்து அவ புகழக்கூடிய நிலையில இருக்கிறாளோ அவளை பார்த்து தான் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அது மிகவும் விலையேற பெற்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவள் தனித்து கிலேசப்பட்டாள். ஆறுதல் சொல்லவும் தகப்பன் இல்லை. பாத்தீங்களா? ஒரு தகப்பன் இருக்கிறான், அவன் ராஜா. அந்த ராஜா தன் சொந்த பிள்ளை தப்பு செய்யும் பொழுது, அவன் பாவம் செய்த போது, தன்னுடைய சொந்த சகோதரியை சின்னாபின்னப்படுத்திய போது கோபப்பட்டான், பிள்ளைய கண்டிக்கல. அதே சமயத்துல இன்னொரு பிள்ளை அநியாயம் இழைக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாள், அவளையும் கவனிக்கல. இன்னைக்கு இப்படிதான் குடும்பங்கள் இருக்கிறது. என்ன நடக்குது? ஒரு கணவனுக்கு எதுவுமே தெரியாது. என்னமோ பிள்ளைங்க வளர்றாங்க, நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன், நான் கொண்டு வந்து கொடுக்கிற பொருள் பிள்ளைகள் வளருகிறார்கள். இதுக்கு மேல ஏதாவது தெரியுமா? தெரியாது. எலிகளை வச்சு ஆராய்ச்சி செய்தார்கள். எப்பயுமே மிருகங்களை முதல்ல ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் மனுஷனுக்கு வருவாங்க. எலிகளை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். 20 எலிகளை ஒரு அறையிலே அடைத்தார்கள். இன்னொரு 20 எலிகளை மற்றொரு அறை, இப்படி மூன்று அறைகளிலே 20 எலிகளாக அடைத்து வைத்தார்கள். அவைகளுக்கு ஒரு சோதனை செய்யப்பட்டது. முதல் அறையிலே இருந்த எலிகளுக்கு நல்ல உணவு கொடுத்தார்கள். உணவு கொடுக்க வருகிறவர்கள் நன்றாக அவற்றை கவனிப்பார்கள். அவை ஓடி வந்து அவங்க மடிமேல உட்காரும் அந்த எலிகள் அவற்றுக்கு நல்லா அவங்கள தடவி கொடுத்து அதுக்கு அன்பு காட்டி அவற்றை முத்தமிட்டு அரவணைத்து எல்லா அன்பும் காட்டுவார்கள். சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படியாக 40 நாட்களுக்கு. இரண்டாவது அறையிலே இருந்த எலிகளுக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்க வர்றவங்க உள்ள வரும் பொழுதே கையிலே நெருப்பு துண்டங்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள், கோல்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். பக்கத்துல வந்து சாப்பாட்டுல அது எலி வாய வைக்கும் பொழுது ஓங்கி அடிப்பார்கள் அல்லது நெருப்பால் சுடுவார்கள். இப்படியாக அவற்றுக்கு இந்த மாதிரி ஒரு வைத்தியம் 40 நாட்களுக்கு. அதே போல மூன்றாவது அறையில இருந்த எலிகளுக்கு என்ன செய்வார்கள்? சாப்பாடு உள்ள யாரும் போக மாட்டாங்க, சாப்பாடு மாத்திரம் கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். லேசா கதவை திறப்பாங்க, உள்ள சாப்பாடு வச்சிருவாங்க, மூடிடுவாங்க. எந்த விதத்திலும் அந்த எலிகளோடு தொடர்பு இருக்காது. இது இப்படியாக ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். முதல் ரூம்ல இருந்த எலிகளுக்கெல்லாம் அதிக அன்பு, இரண்டாவது அறையில இருந்த எலிகளுக்கெல்லாம் அதிகமான மோசமான குரூரமான கவனிப்பு, மூன்றாவது அறையில இருந்த எலிகளுக்கு வெறுமன ஜன்னலை திறந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வேற ஒண்ணுமே இருக்காது. இப்படி இருந்துவிட்டு 40 நாட்கள் கழித்து அவற்றை கவனித்தார்கள். முதல் அறையிலே இருந்த எலிகள் இந்த 40 நாட்கள் கழித்த பிறகு கதவை நல்லா திறந்துட்டு உள்ள நுழைஞ்சாங்க. அப்படி உள்ள நுழைந்த போது அவைகள் எல்லா இடத்திலிருந்தும் ஓடி வந்து அவர்கள் மேலே தாவி குதித்து கொஞ்சி விளையாடி இவர்கள் வருவதை பார்த்து காத்திருந்தது போல மனிதர்களை பார்த்து அவை அவ்வளவாய் சந்தோஷத்தோடு உறவாடினவாம். இரண்டாவது அறைக்குள்ளார உள்ள நுழைஞ்ச உடனேயே கதவை திறந்த உடனே மறைந்திருந்த எலிகள் யார் உள்ள வந்தாங்களோ அவங்கள சீறி தாக்க ஆரம்பித்தது. காரணம் என்ன? அவங்க உள்ள சாப்பாடு வைக்க வரும்பொழுதே அதை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருக்கிறாங்க, நெருப்பால சுட்டு இருக்கிறாங்க, கம்பால் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி நடந்து கொண்டது. மூன்றாவது அறையிலே இருந்த எலிகள் எப்படி நடந்திருக்கும்? அதுகள் என்ன பண்ணிருக்காங்க? கதவை திறந்தாங்க, உள்ள சாப்பாடு வச்சாங்க, கதவு மூடினாங்க. அது எப்படி நடந்திருக்கும் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவையெல்லாம் சாகும் தருவாயில் இருந்ததாம். நலிந்து ஒன்றுமே சாப்பிடாதபடிக்கு கவனிப்பார் இல்லை என்றால் நம்ம குடும்பத்துல இதான் நடக்கும். நம்ம நினைக்கிறோம் காசு சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்துடுறோம், வேற என்னங்க வேணும், என்ன சுகம் வேணுமோ பிள்ளைங்களுக்கு. அதுவும் அப்பா அம்மா 2 பேரும் வேலை பார்க்கறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு பிள்ளைகளோட இருக்கலையேன்னு. அதனால என்ன செஞ்சிருவாங்க? விரும்பினதையெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுகளுக்கு எதுவும் குறை இல்லாதபடிக்கு. இன்னொன்னு, நாங்க பட்ட கஷ்டம், நாங்க சின்னதாக இருக்கும் பொழுது நாங்க பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இந்த 2 காரணத்தினால, ஒன்று பிள்ளைகளுக்கு நாம் அனுபவித்த அந்த இல்லாமை அவர்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்குறோம். 2வது, நம்ம எல்லாம் வேலை பார்க்கிறோம், பிள்ளை எங்கெங்க கவனிக்கிறோம், பிள்ளையோட நேரம் இருக்கிறதே இல்லை, அதிக நேரம். அதனால விரும்புறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம்னாக்க இந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரி அதை கொண்டு போறதுக்காக பிள்ளை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறோம்? அதுகளுக்கு விரும்பினதையெல்லாம் வாங்கிட்டு போறது, அதுதான் அன்பு நினைச்சிட்டோம். We are only showing material love. அதாவது பொருட்கள் சார்ந்த அன்புனா என்னன்னு தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப பிள்ளைகள் என்ன நினைக்குது? தாயும் தகப்பனும் விரும்பினதையெல்லாம் கொண்டு வர்ற மிஷினுங்க. அதுங்களுக்கு அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டு அதை கொண்டு வர்றாங்கன்னு தெரியாது.
இன்னைக்கு சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு அடம் பிடிக்கிற பிள்ளைக்கு நீங்க கடனை உடனப்பட்டு சைக்கிளை வாங்கிட்டு வந்தா அடுத்த நாள் அந்த சைக்கிள்ல மோட்டார் வச்சு எவனாவது ஓட்டிட்டு போயிட்டு இருந்தா அது வேணும்னு கேட்கும். அடா இதை கொண்டு வரதுக்கே அப்பா 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், அதை பத்தி அதுக்கு கவலை இல்லை. அடுத்தது அது கேட்க ஆரம்பிச்சிடும், அப்பா எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். அது தொடர்ச்சியாக அதைத்தான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, சின்ன பிள்ளைக்கு விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. அதுக்கு பேர் அப்பா இல்லைன்னா அம்மா. எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை வாங்கிட்டு வந்துடும். இதைத்தான் நாம் பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்து கொடுக்கிறோம். அன்றைக்கு பிள்ளைகளுக்கு 4-5 இருப்பதால் ஒன்றை கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்து இதை ஆளுக்கு பாதியா பிச்சுக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அது அடிச்சுக்குதோ அடிச்சுக்கலையோ சண்டை போட்டோ பகிர்ந்து கொடுத்தல் இன்னது என்று தெரிந்து வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைக்கு இருக்கிற ஒரே பிள்ளைக்கு ஒன்று, உனக்கு தான்டா ராஜா, அவன் பார்க்கறான், அவனுக்கு தெரியாம நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து நீங்க வளர்க்குறீங்க. அல்லது முதல்ல நீ வீட்டுக்குள்ள நின்று சாப்பிட்டுட்டு போ என்று சொல்லுகிறீர்கள். உனக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ ஏன் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வர, இங்க இருந்து பயிற்றுவித்து அனுப்புகிறீர்கள். நீங்க சொல்லும் போதே என்ன சொல்றீங்க, நீ முதல்ல வச்சுக்கோ, உனக்கு வேணுங்கிறத வச்சுட்டு உன் ஃப்ரெண்டுக்கு கொடு, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா என்று சொல்லி நீங்கள் வளர்க்கிறீர்கள். கொஞ்ச நாள் கழிச்சு அது உனக்கு ஏன் நான் கொடுக்கணும்னு அம்மா கிட்டே கதை பேசும். அம்மா படுற கஷ்டத்தையே அது புரிந்து கொள்ளாமல் இருக்கும். இப்படித்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பயிற்றுவித்தது அப்படி அல்லவே. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் எல்லாம் தேவன் உன்னுடைய பிள்ளைக்கு அவருடைய படிப்பினைகளை படிப்பிக்கும்படிக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. அதை நீ வீட்டில் இருக்கும் பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் தூங்குறதுக்கு முன்னாலேயும் எழுந்த பிறகும் பிள்ளைகளோடு நடந்து செல்லும் பொழுதும் இப்படி போகும் பொழுதெல்லாம் வரும் பொழுதெல்லாம் நீ பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தலை சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. அது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் வீடுகளில் வீட்டை கலைக்கிறவங்களா இருக்கிறாங்க, கூட்ட கலைக்கிறவங்களா இல்ல. என்னங்க இது, என்னமோ சொல்றீங்க வீட்டை கலைங்க கூட்ட கலைங்கன்னு. ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. உபாகமம் 32வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டையின் மேல் வைத்து சுமந்து கொண்டு போகிறது போல. இது ஒரு பெரிய, இதுல ஒரு ஆண்டவர் அழகான ஒரு உண்மையை வச்சிருக்கிறார். குடும்பங்களில வீட்டை கலைக்கிறதுக்கு எல்லாரும் முன்னால நிக்கிறாங்க. தாயும் தகப்பனும் முதல்ல என்ன செய்வாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போலனா நானும் சம்பாதிக்கிறேன், நான் மட்டும் குறைச்சலா நானும் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு உனக்கு அடங்கணும், நான் ஏன் நீ சொல்றத கேட்கணும், நீ சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல போய் வேலை பார்க்கணுமா, நீ சொல்லிட்டேங்கிறதுனால நான் இவங்களோட உறவாடணுமா, இவங்ககிட்ட இந்த உறவை நான் பெருசா நினைக்கணுமா, இப்படி நான் நீ என்று போட்டி போடுகிறத பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, இது ரெண்டுலையும் எது அதுக்கு சாதகமா சோம்பேறித்தனமா வளர்றதுக்கு வசதியோ அதை அது தனக்கு சாதகமாக்கி கொள்கிறது. பிள்ளைகளுக்கு எப்பயுமே கஷ்டம்ன்றது பிடிக்காது, நல்ல சொகுசுலையே வாழத்தான் பிள்ளைகள் ஆசைப்படுங்கள். அப்ப என்ன செய்யுங்க, படிக்க சொல்லி அல்லது கஷ்டப்பட்டு உழைக்க சொல்லி பெற்றோர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும் பொழுது மெதுவா போய் பிள்ளை அம்மா அடிக்கடி இந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி கட்டாயமா நீ வேலை பார்க்கணும், வீட்டு வேலையில உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்னா, இது சுகமா இருக்கிறதுக்கு முதல்ல யாரு அந்த நேரத்துல இந்த கடினமான வேலையை நம்மளை செய்ய விடாம கொஞ்சம் சொகுசு கொடுப்பாங்களா அவங்களுக்கு சப்போர்ட் போய் நின்னுக்கும். அம்மா அடிக்கடி அடிக்கிறாளா திட்டுறாளா, அம்மா மோசம்பா, சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு சப்போர்ட்ல போய் அம்மா மோசம்பான்னு நின்னுக்கும். அல்லது ஒருவேளை அப்பா கண்டிப்பா இருக்கிறாரா, அதற்கு அப்பா பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல கண்டிக்கிறாரு, அது செய்யற தப்ப ஏன்னு கேட்கிறாரு, அப்படின்னா அந்த நேரத்துல அம்மா கிட்ட போய் அது நின்று கொண்டு அம்மாவுக்கு சப்போர்ட்டா நின்னுக்கும். எப்படியோ இது ரெண்டுலையும் குறுக்கு வழிகளிலே போவதற்கும் தவறுகளை சீக்கிரமாய் பிடித்துக் கொள்ளுவதற்கும் பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. யானைகள் மிதித்து கொண்டால் பாதிப்பு புல்லுக்கு தானங்க. தாயும் தகப்பன அடிச்சுக்கும் பொழுது பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை கலைக்காதீர்கள், தேவன் கொடுத்த உறவுகளை வெட்டி கொண்டு போகாதீர்கள். நீங்க உங்க சுயநலத்துக்காக உங்களுடைய சொந்த ஆசா பாசங்களில உங்க சொந்த ஈகோ
நான் என்கிற ஒன்று வாழ வேண்டும் என்பதற்காய் குடும்பத்திலே எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சனைகள், இதையெல்லாம் செஞ்சுட்டு போறதுனால சின்ன பிள்ளைகள், சந்ததிகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளாய் நிற்க வேண்டியவர்கள். அவங்க எல்லாரும் உன்னை சுற்றிலும் இருக்க வேண்டியவர்கள். உன் குடும்பத்துல உன்னோட நீ விட்டு கொடுத்து போய் கொண்டிருக்கிறாயே, நீ உன் குடும்ப உறவை கட்டி காக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயே, அதை பாதுகாக்கிற ஒலிவமர கன்றுகளாய் சுற்றிலும் நிற்பார்கள். ஆனால் நாமோ நம்முடைய ஆசா பாசங்கள் பெரிதென்று நினைக்கிறதுனால நம்ம வாழ்றதுல நிம்மதி வேணும்னு நீங்க நினைச்சிட்டு நிம்மதியை இழந்து போகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் கூட்டை கலைக்கும்படி எப்படி சொல்றாரு? கழுகு எப்படி கூட்டை கட்டுமா? உயரமான கண்மலையின் வெடிப்புகளிலே தங்கும், அந்த இடத்துல தான் அது உயரமான ஸ்தலங்களிலே கூடுகளை கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நம்ம கண்ணால பார்த்திருந்தாலும் தெரியும். மனுஷன் அண்டி சேராத உயரமான எல்லைகளிலே கூடுகளை கட்டுகிற கழுகு அந்த இடத்திலே அது கூட்டை கட்டி எங்கெங்கிருந்தோ முள்ளுகளை கொண்டு வந்து அங்கே வைத்து கூட்டை கட்டின உடனே முதல் வேலையா தாய் தகப்பன் 2 கழுகும் தன்னுடைய ரெக்கைகளை பிக்குமா, தன்னுடைய மூக்கால அலகாலேயே ரெக்கைகளை பீத்து அத பஞ்சு மெத்தை போல அந்த முள்ளுகள் மேலே போடுமாம். அந்த பஞ்சு மெத்தை போல முள்ளுகள் மேல போட்டு அதன் மேலே முட்டையிடுமாம். குஞ்சுகள் வெளிவரும் பொழுது முள்ளினால் அமைக்கப்பட்ட அந்த கூடு இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு தன்னுடைய சொந்த சிறகுகளில் இருந்து வருகிற அந்த மென்மை தன்மையை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அதிலே பட்டு மெத்தை போல அந்த குஞ்சுகள் இருக்கும். ஆனால் அவை வளர்ந்து விட்டது என்று தெரிந்துவிட்டால் தாய் கழுகு முதலாவதாக என்ன செய்யும்? தன் கூட்டை கலைக்க ஆரம்பிக்கும். அதுல இருக்கிற பஞ்சு மெத்தையை முதல்ல கலைச்சு விடும். அது முள்ளு மேல புள்ள நிற்கும். அப்ப அது எப்போ பார்த்தாலும் முள்ளு மேலேயே நிக்கிறது கஷ்டமா இருக்கும் பொழுது இந்த தாய் கழுகு எப்பத்தான் வரும்னு காத்துட்டு இருக்கோம். அம்மா வந்த உடனே எவ்வளவு நேரம் இந்த முள்ளு மேல நிக்கிறதுன்னு அப்படியே அம்மா முதுகு மேல ஏறி நிற்கும் கொஞ்ச நேரம். அப்பாடா இப்பவாவது முள்ளு மேல நிக்காம சுகமா நிக்கிறோன்னு. இதுதான் சமயம்னு பார்த்து அம்மா விடும் ஜூட் பறக்க ஆரம்பிக்கும் மேல. முதல்ல பயமா இருக்கும் குஞ்சுக்கு, இந்த தாய் மேல பறந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரத்துல அது விமானத்துல போற மாதிரி இருக்கும். ஹை அம்மா மேல போறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது லேசா அதை தட்டி விட்டுரும். தட்டி விட்ட உடனே அங்கிருந்து தவிக்கும் குஞ்சு. அதுக்குள்ளார அம்மா டைவ் அடிச்சு கீழே வந்து ஒருவேளை விழுந்துருச்சுன்னா அதை அடியில தாங்கிக்கிறதுக்கு கீழே வந்துடும். இது தவிக்கிற தவிப்பிலேயே மெதுவாய் பறக்க கற்றுக்கொள்ளும். கூட்ட கலைக்கிறதுனால வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறது. பார்த்தீர்களா? உங்க வீட்டுல சுகம் எப்படி கொடுக்குறீங்க? கண்ணு காஃபி டம்ளரை உள்ள கொண்டு வந்து வைமா, இந்த வர்றேம்மா. அம்மா பாத்திரமே பாதி கழுவி முடிச்சிருப்பாங்க, இன்னும் நீ குடிச்ச காபி டம்ளர் உள்ள வரல, கொண்டு வர்றேம்மா. இந்த டிவியில இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு வர்றேம்மா. அம்மா கழுவியே முடிச்சிருப்பாங்க, இன்னும் காபி டம்ளர் உள்ள வரலையே, வர்றேம்மா, இந்த 1 நிமிஷம் வர்றேம்மா. கடைசியில் அம்மா சலிச்சு போய் உள்ள வந்து அவங்களே அந்த காபி டம்ளர் எடுத்துட்டு போவாங்க. புள்ள கேட்கும், நான் என்ன எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்னேனா? மாட்டேன் நான் சொன்னேன் நானு என்று சொல்லும். இன்றைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? எந்த வேலையும் எந்த கஷ்டம் இல்லாம சொகுசிலே வளர்க்க ஆசைப்படுகிறோம். வாழ்க்கைகளை உங்கள் கஷ்டம் என்ன என்பது பிள்ளைகளுக்கு புரியட்டும். நீங்கள் படுகிற கடன் என்ன, நீங்கள் படுகிற வேதனைகள் என்ன, எத்தனை வேதனையோடு இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் சொகுசிலே இருக்கிறதற்கு நீங்கள் என்னென்ன பாடுகளை அனுபவித்து வருகிறீர்கள் புரியலன்னா, வளர்ந்த நிலையிலே பிள்ளைகள் உங்களை பார்த்து கை சொடுக்கி எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை பார்க்கலையா என்று கேட்கும். இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அதுபோல அவர்கள் மனசு கஷ்டப்படும் பொழுது இங்கே தாமார் தனியாய் மனதிலே கிலேசம் வரும்படியாய் அழுது கொண்டிருக்கிறதையும் தாவீது கவனிக்கவில்லை. ஒருத்தன் பெரிய தப்பு செஞ்சான், அவனை தட்டி கேட்கவும் அவனுக்கு கோபம் வந்தது, அந்த கோபத்தை அடக்கி கொண்டான், பேசாமல் இருந்தான். இங்கே மற்றொரு பிள்ளை வேதனைப்படுகிறாள், அந்த வேதனையும் கவனிக்க அவனுக்கு நேரம் இல்லை. இப்படி இருந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அண்ணன் விசாரிக்கிறான், வா என் வீட்டுக்கு, நீ வந்து என் வீட்டுல இரு, பேசாம இரு, உனக்கு தப்பு செஞ்சவனை நாம் பழி வாங்குறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது என்று கவனிக்கவில்லை என்றால் உலகம் கவனிக்க ஆரம்பிச்சிடும். உலகம் கவனிக்கும் பொழுது தவறான வழியில தான் கவனிக்கும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அசிங்கம் எல்லாம் தப்பான வழியில குடும்பத்திலேயே சொந்த சகோதரனை சகோதரி அசிங்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க கூட இன்றைக்கு வீடுகளிலே
அவர்கள் இருந்து சொந்த சகோதரி முறையிலே இருக்கிற பிள்ளைகளை அழுக்குகளோடு பார்க்கிறார்கள், அழுக்குகளாய் நடந்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் எந்த காலத்துல? நம்ம வாழ்ற இந்த கடைசி நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற அவலங்கள். நீங்க சொல்றீங்க, உங்க என்னுடைய தம்பி மகன் தாங்க, அம்மா சொல்லுவாங்க அல்லது அப்பா சொல்லுவாரு, என் தம்பி மகன் தான், கூட்டிட்டு போயிட்டு வரட்டும் வண்டியில. இருதயம் சொல்லும் ஆமா என் அண்ணன் தானே, சதை சொல்லும் இது மற்ற உறவுதான் என்று. ஒரு பெண்ணுக்கு சதை சொல்லும் இது ஆண் தானே, ஆணுக்கு சதை சொல்லும் இது பெண் தானே. அப்படித்தான் இன்றைக்கு அசிங்கங்கள் உலகத்திலே அலங்கோலமாய் திரிகிறது கண்கள் முன்னால. தப்பில்லை என்று சொல்லுகிறது சமுதாயம். தேவனுடைய பிள்ளையே, நீ வாழ்கிறது கோணலும் மாறுபாடுமான சந்ததி. கர்த்தருடைய வருகையின் நாளிலே அக்கிரமம் மிகுதியாய் கிடக்கிற நாட்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் கர்த்தர் வருகைக்கு தயாராகிவிட்டது, அரசியல் கர்த்தர் வருகைக்கு தயாராகிவிட்டது, இன்றைக்கு இருக்கிற எல்லா கால சூழ்நிலைகள் கர்த்தருடைய வருகைக்கு தயாராகிவிட்டது. இதுதான் நம்முடைய கடைசி தலைமுறை, கர்த்தருடைய வருகையை சந்திக்கிற தலைமுறை என்று இன்றைக்கு எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இதை குறித்து நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். சகோதரி, சோதோமின் பாவங்கள் என்னவென்று வேதம் சொல்லுகிறது? ஆகார திரட்சியும் சோம்பேறித்தனமும் நிர்விசாரமான சங்கோபங்கமும் தான். இன்னைக்கு எதுவுமே நடக்கிறது தெரியாதபடிக்கு அப்படியே யார் வந்தா என்ன, யார் போனா என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் எச்சரிக்கை சொல்றாரு. இதுதான் சோதோமின் பாவம். என்ன? எதை பத்தியும் கவலை இல்லாம வாழ்றது, நான் சுகமா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே சோதோம் கொமோராவின் அழிவுக்கு நீங்கள் தயாராக இருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆமருமையானவர்களே, நம்முடைய குடும்ப சூழ்நிலை மாத்திரம் இல்ல, சமுதாயத்துக்காக திறப்பின் வாசல்ல நிக்கிறது அவசியம். முதல்ல நம்ம குடும்பத்திலேயே உங்களை சூழ இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழிவையும் நாசத்தையும் தேடி ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்க கண்ணீர் விட்டது, கடைசியாக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தது எப்போது? போதும் உன் சொந்த குடும்பத்துக்காக அழுதுது, மற்றவர்களையும் உன் குடும்பமா நினைச்சு நீ கண்ணீர் விடும் பொழுதுதான் கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். இன்றைக்கு அது நடக்கல. நீ முதல்லலாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஊர், அந்த ஊர் நல்லா இருந்தா போதும், மூணார்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சாங்க. அப்புறம் நினைச்சாங்க உறவினர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் நல்லா இருந்துட்டா போதும்னு. இன்னைக்கு அப்படி கூட இல்லை. கணவன் மனைவி பிள்ளைகள், நான் நீ அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும், மற்றவங்க பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி போனா என்ன என்ற நிலை வந்து விட்டது. ஆனா இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைமை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளாரையே அப்பா எப்படி போனா என்ன, அம்மா எப்படி போனா என்ன, நான் சுகமா வாழ்ந்தா போதும்னு பிள்ளைகள் வளர்கிறார்கள். ஆமருமையானவர்களே, அக்கிரமம் மிகுதியானதினாலே அன்பு தணிந்து போய்விட்ட சூழ்நிலை. இன்னைக்கு எல்லாம் போச்சு. இன்னைக்கு இந்த தாமாரை குறித்து கவனிக்கிறதுக்கு இல்ல. அப்சலோம் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது பிள்ளைகள் மனசுல என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு பிள்ளை ஓடி வந்து அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது என்ன வண்டியில ஏத்திட்டு போற ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவன் தவறான பார்வை பார்க்கிறான், தவறான வகையில நடக்கிறான் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகள் சொல்ல பயப்படுது. இதுதான் இன்றைக்கு அவலம். சொல்ல பயப்படுது. ஒரு நாள் ஜாய்ஸ் மேயர் அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் சிறுமியா இருந்த போது சொந்த தகப்பன் அவரிடத்திலே தவறாய் நடந்து கொண்டான். வீட்டிலே மற்ற பிள்ளைகள் வளர வேண்டும், அம்மாவிடத்துல போய் சொன்னா அம்மா பயப்படுறாங்க, சண்டை போட்டுட்டா இந்த புருஷன் வீட்டை விட்டு ஓடிட்டா யார் காப்பாத்துறது மற்ற பிள்ளைகளை? அதனால மூத்த மகள் ஜாய்ஸ் மேயர் வந்து சொன்ன போது கண்டும் காணாமல் இருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஓடி வந்து தவறான முறையில எனக்கு டார்ச்சர் கொடுக்கிறான் என்னுடைய சொந்த தகப்பன் என்று கண்ணீர் விடுவார்கள். ஆனால் அந்த கண்ணீர் அதை கவனிக்க யாருமே இல்லை. கடைசியில என்ன ஆயிடுச்சு? அவர்கள் வளர்ந்து வரும்பொழுதெல்லாம் தகப்பன் பேரிலே பயங்கர வெறுப்போடு வளர்ந்தார்கள். வளர்ந்த சூழ்நிலையில யாராகிலும் ஒருத்தர் கிடைச்சா போதும், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இந்த நரகம் என் வீட்டிலே என் தகப்பனிடத்திலே நான் அனுபவிக்கிற நரகம், அதை விட்டு நான் தப்பித்தால் போதும் என்று யாருன்னு முன்ன பின்ன கூட கேட்காம ஒருத்தன் காலடியில போய் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள். அவனும் மோசமானவனாய் இருக்க அவரது வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த தருணத்துல கர்த்தரிடத்திலே வந்தார்கள், கர்த்தரை பற்றி கொண்டார்கள். என் தேவனே, நீர் யார் என்பதை நான் முன்னரே அறிந்திராமல் போனேனே, உம்முடைய அன்பு என்றால் என்ன என்பதை தெரியாமல் போனேனேன்னு அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்ச உடனே அவங்கள உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு முன்னால முதல்ல கர்த்தர் அவங்க உள்ளத்துல பேசினது, உன் தகப்பனை நீ மன்னிப்பாயா, உன்னை நான் பெரிய ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவேன். எப்படி ஆண்டவரே,
எப்படி மன்னிக்கிறது? அறியா பருவத்துல என்னன்னே தெரியாம இருக்கும் பொழுது பாலியல் துரோகங்களை எனக்கு என் சொந்த தகப்பன் செய்தானே, அவனை நான் எப்படி மன்னிப்பேன்? 6 வயது பிள்ளையிலிருந்து நான் இந்த நரக வேதனை அனுபவித்திருக்கிறேனே. இன்னைக்கு பிள்ளைகளிலே பலரும் இந்த கோரமான பிடியிலே இருக்கிறார்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பிள்ளைகள் சொல்ல பயந்து இருக்கிறார்கள் பெற்றோரிடத்துல. இன்னைக்கு பல குடும்பங்களிலே இது நடக்கிறது. குடும்பத்துக்குள்ளார இருக்கிற உறவினர்களினாலே வேதனை, கல்யாணங்களுக்கு போகிற இடங்களிலே பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இருதயம் விற்கப்பட்ட சூழ்நிலை. எங்கேயோ பார்த்து யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கிறன்னு ஏதோ ஒண்ணு பேசிட்டா அது உண்மை என்று நம்பிக்கொண்டு பச்சென்று இருதயத்துல ஒட்டி கொள்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற டிவி, அசுத்த காட்சிகள், இவையெல்லாம் அவர்களை படிப்பித்து நடப்பித்து கொண்டு போகிறதுனால பிள்ளைகள் சீக்கிரமாய் சோரம் போகிற நிலைமை, சீக்கிரமாய் விலைக்கு விற்கப்படுகிற நிலைமை. தேவனுடைய பிள்ளையே, நீ மாத்திரம் கர்த்தரை அண்டிக் கொண்டு கர்த்தரோடு ஓடவில்லை என்றால் எங்க வேணா வந்து கர்ஜிக்கிற சிங்கம் உள்ள நுழைஞ்சிரும். எந்த இடத்துல வேணா சர்ப்பம் உள்ள நுழையும். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்கிற அதிகாரத்தை நீ உடையவளாய் இருக்கிறாய் என்பதை நீ இந்த பட்டயத்தை வச்சு அனுதினமும் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய உறவிலே வளரவில்லை என்றால் எச்சரிக்கை, எந்த திசையிலிருந்து வேணா இந்த ஆபத்து வரலாம். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிற சமுதாயம் அப்படி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்துல வரணும்னா ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவரை பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா, அவரை பிடிச்சுக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் அப்படியாக தவறான பாதைக்கு அழைக்கப்படுகிற நிலைமை இருக்கிறது என்றால் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இந்த மாதிரி காரியங்களிலே அவர்கள் விழுந்து விடாமல் இருக்க அவர்களுக்காக ஜெபிப்பதும், யாராகிலும் தவறாக அணுகுகிறார்கள் என்றால் ஆபத்து நாள்ல தாயையும் தகப்பனையும் சீக்கிரமா நெருங்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிறதும் அவசியம். இப்படிப்பட்ட ஆபத்துகள் நேருகிறது என்றால் எப்படி கையாள வேண்டும்? யார முதல்ல கூப்பிடணும்? ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி கால் எங்க போகணும்? எரேமியா 33:3 தான் போன் கால். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி கால் யாருக்கு அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல தப்பிக்கிறதுக்கு யாரையும் ஐயோ நான் என்ன செய்வேன்னு நினைக்காத என்று குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து எமர்ஜென்சி காலை சொல்லி கொடுங்க. நமக்கு முதல்ல தெரியுமா எமர்ஜென்சி கால்? எரேமியா 33:3 என்னன்னு தெரியுமா தெரியாதா? இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அவசியம். ஆமருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு முதல்ல ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட தெரியணும். எந்த ஆபத்தை விட்டு வெளியே வரணும்னாலும் கர்த்தர் இயேசுவை பிடிச்சுக்கணும். அவர் ஒருத்தர் தான் நம்மளை மறக்காத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மறவாத தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடல் பாடி நாம் தொடரலாமா? நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். சோதனையால் வேதனையில் சோதனை துவண்டாலோ, சோதனையால் வேதனையில் சோதனை துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேன். அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நீ வாழ்வினிலே எந்த நீதம் வந்தாலோ, உண்மை நீதி வாழ்வினிலே எந்த நீதம் வந்தாலும் உறுதி தந்து உன்னையே நான் உயர்த்திடுவேன். உறுதி தந்து என்றுமே நான் உயர்த்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். இப்ப கொலை செய்த உடனேயே இந்த அப்சலோம் எங்கே ஓடி போனானாம்? கேசூருக்கு, தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு ஓடி போகிறான். இதை பார்க்கிறோம் நம்ம 2 சாமுவேல் 14 அதிகாரத்துல. இப்போ
ஓடி போனவன் அங்க போய் தனியாய் தஞ்சம் புகுந்திருக்கிறான். எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அவன் அங்கேயே இருந்திருக்கிறான். அந்த இடத்திலேயே அவன் இருக்கிறான் 3 வருஷங்கள். அந்த 3 வருஷமும் ஒரு பிள்ளை தப்பு செஞ்சு கொலைக்காரனாய் அவனை விட்டு அவன் ஓடி போயிருக்கிறான். ஆனால் அவன் என்ன ஆனா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏதாகிலும் தகப்பன் விசாரித்தானா? நாட்டுக்கு நல்லவன், தேவனுக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டவன். தன் பிள்ளைகள் என்னவாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவன் அறியாமல் அவன் தன்னுடைய சொந்த விஷயங்களிலேயே கவனம் உள்ளவனாய் அவன் மாறி போகிறத பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் நாம தொடர்ச்சியாய் பார்த்தோம் என்றால் 36, 37, 38 வசனங்களை பார்த்தோம் என்றால் அங்கே அவன் கேசூருக்கு ஓடி போய் 3 ஆண்டு காலம் அவன் அங்கேயே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் அவனுக்கு மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் 1 பார்த்தோம் என்றால் ஒரு கதையை சொல்லி, யோவாப் ஒரு கதையை சொல்லி ஒரு பெண்மணி வழியாக அனுப்பி, உன் பிள்ளைய நீதாம்பா ஏத்துக்கணும், அவனுக்கு நீதாம்பா புத்தி சொல்லணும் என்று ஒரு பெண்மணி வந்து அவனிடத்திலே தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவது போல சொல்லி அங்க அவ சொல்றா, ஐயா நீ கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்கிறதை அவள் பேசுகிறாள். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல நீ கர்த்தரிடத்துல ஜெபி என்று அவள் ஆலோசனை சொல்லும் சூழ்நிலை. அந்த நிலைமையில பிள்ளையை அவன் மீண்டும் வரவழைக்கிறான். வரவழைத்தாலும் அவனிடத்திலே அவன் ஒன்றும் பேசவில்லை, எதையும் பேசல. கொலை செஞ்சுட்டு ஊருக்கு போயிருக்கிறான். நிறைய பேர் இப்படித்தான், வீட்டில் தப்பு செஞ்ச உடனே தாத்தா வீட்டில் தஞ்சம் போயிடுவாங்க, இல்லைன்னா உறவுக்காரவங்க யார் வீட்லையாவது போய் அடைக்கலம். அப்போ அந்த உறவுகளோடு அவர்கள் வரும் பொழுது திரும்பவுமா எல்லாம் சரியா போகுது. ஆனா கர்த்தருடைய உறவிலே அவர்கள் பலப்பட வேண்டும் என்கிறதிலே எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறோம்? அந்த முனைப்பு ஏன் காட்டுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியினுடைய சொந்தக்காரன், இப்போ அப்பாவுக்கு பிள்ளை மேல கோவம்னா அம்மா வீட்டு சொந்தக்காரங்க வீட்டில் போய் தஞ்சம் வாங்குறது. அம்மா எதிர்ப்பான்னா அப்பா வீட்டு சைடில் தான் பிள்ளைகள் சீக்கிரமா அப்படி எது தங்களுடைய வழிக்கு சாதகமோ அதை செய்வார்கள். ஓடி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். இங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் ஏட்டிக்கு போட்டி நடந்து கொண்டிருக்கிறதே. குடும்பத்திலே சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும், கணவன் வீட்டாருக்கும் மனைவி வீட்டாருக்கும் எப்பயுமே 7ஆம் பொருத்தமாய் இருக்கிறதே. அதுதான் பிள்ளைங்க சாதகமா பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த உறவுகளிலே விரிசல்கள் பிள்ளைகளுடைய தவறுகளுக்கு ரொம்ப சுலபமா, அப்பா சரின்னு சொல்ல மாட்டாரா, அம்மா சரின்னு சொல்ல மாட்டாரா, இல்லைன்னா வேற யார் சரின்னு சொல்லுவா என்று பிள்ளைகள் கண்களை அவர்கள் தானாக தேட, தங்களுடைய தவறுகளுக்கு துணைக்கு ஆட்களை தேடிக்கொள்ள அவர்கள் முனைகிற காரியங்களை பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. வீடுகளிலே அடித்துக் கொள்வதனால கணவனும் மனைவியும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் இப்படிதான், எதுக்கெடுத்தாலும் சண்டை. பேச்ச ஆரம்பிச்சா அது சண்டையில தான் போய் முடியும். இப்படி மாற்றி மாற்றி நான் பெருசா நீ பெருசா, இந்த சண்டையிலே 25 வருஷம் ஓடிருச்சு. 25வது வருஷம் கல்யாண ஜூபிலி வேற வருது. கல்யாண ஜூபிலி வருது. கல்யாணம் ஆன உடனே 25வது வருஷ விழா, வெள்ளி விழா கொண்டாட்டம். என்ன செய்யலாம்? பிள்ளைகள் கேட்டது. அப்பா சொன்னார், எந்திரிச்சு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலான்னு. மௌன அஞ்சலி யாருக்கு செலுத்துவாங்கங்க? அப்படிதான் சொன்னார். வீட்டில் சாவு வீடு மாதிரி சத்தம் இருக்குனால எந்திரிச்சு 2 நாள் மௌன அஞ்சலி. அம்மாவுக்கு வந்தது கோபம். நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் சண்டை. அப்ப பிள்ளைங்க சொல்லுச்சு, வெள்ளி விழா கொண்டாடலானா அதுக்கும் சண்டையா? அந்த ஒரு நாளாவது சண்டை போடாம இருப்பீங்களா? அந்த கல்யாண நாள் வருது 25வது வருஷம், அன்னைக்காவது சண்டை போடாம இருப்பீங்களா? உடனே அம்மாவுக்கு வந்தது வீரம். என்ன பார்த்தாடா அப்படி கேட்ட? என்னால சண்டை வராது பாத்துக்கோ. அப்பா சொன்னார், என்னால மட்டும் சண்டை வருமா? நீ வேணா பாடுறா ராஜா, அன்னைக்கு நான் சண்டை போட மாட்டேன், பார்க்கலாமா? பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அன்னைக்கு என்னால சண்டை வராது. அப்பா சொன்னார், என்னாலையும் சண்டை வராது. அப்ப அன்னைக்கு அமைதியா இருந்துருதான் பாத்திரலாம். 25வது வருஷம் வந்தது. காலையில ஐயா வெளியில உடனே கடைக்கு போனார். மீன் வாங்கினார், மட்டன் வாங்கினார், சிக்கன் வாங்கினார். அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. ஜமாயினாரு. அம்மா தன்னுடைய கைவரிசையை கிச்சன்ல காட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் பிரமாதமா சமைச்சாங்க. இப்ப சமைச்சு கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டாங்க. சமையல் ரூம்ல இருந்து இனி பாயாசம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அம்மா சொன்னாங்க, சாப்பாடு ரெடி. ஐயா முன்னால வேலையா இருந்தாரு. அவர் சொன்னார், வர்றேன் அப்படின்னாரு.
2வது தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா ஐயா இன்னும் வந்ததா தெரியல, சத்தம் கேட்கல இங்கே பக்கத்து ரூமில். அதனால் ஆறி போகுமே. அம்மா சொன்னாங்க சாப்பாடு ரெடி. ஐயா சொன்னார் வர்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து பாருங்க, சாப்பாடு ரெடின்னு அப்பவே சொன்னேன்ல, வர்றேன்னு அப்பவே சொன்னேன்ல. இதுக்கு மேலே அம்மாவுக்கு தெரியும் நிச்சயம் பிரச்சனை பெருசாக வந்துடும், இது நம்மளால வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடு ரெடின்னு ஆரம்பிக்கிறது அவதான்னு சொல்லி முடிச்சிருவார். அதனால பேசாமல் இருக்கலாம், வரட்டும் பார்த்துக்கலாம். அங்கே வந்துட்ட சத்தம் கேட்குது, சாப்பாடு அந்த பாத்திரமெல்லாம் திறக்கிற சத்தம், உருட்டுற சத்தம்லாம் கேட்குது. வாயத்திறந்து மனுஷன் ஒரு பதார்த்தம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா? நானும் உள்ளேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வார்த்தை வெளியே வரல அப்படின்னு அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆளுக்கு முதல்ல சுட சுட இந்த பாயசத்தை கொண்டு போய் வைக்கணும். சூடாக கொடுத்தா அவருக்கு பிடிக்காது, நாக்கு வந்து வர மாதிரி வைக்கணும். கொதிக்க வச்சு வெளியில் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தாதான் ஷாக்கு காத்துட்ருக்கு. அச்சச்சோ அச்சச்சோ, இந்த ஆள்கிட்ட அப்போவே சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடின்னு கத்துனேனே, சாப்பிட்டதெல்லாம் எடுத்து சமைச்சு வச்சதெல்லாம் பூனெல்லாம் சாப்பிட்டு போயிருச்சு. அப்பையிலிருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, மனுஷன் வந்து சாப்பிடலையே. சாப்பிடத்தான் இல்லை, முன்னால கதவை திறந்து வைக்காமலாவது இருந்திருக்கலாம்ல, பூனையாவது வராமல் இருந்திருக்கணும்ல. உள்ள வந்தார் ஐயா. பின்னால கதவை திறந்து வச்சது நீ, பூனை பின்னால வழியாக தான் வந்தது. கிடையவே கிடையாது. நான் கிச்சன்ல நின்றுட்டு இருக்கும்போது பின்னால வழியா பூனை வந்துருமா? முன்னால வழியா நீர் தான் நின்றுட்டு இருந்தது, நீ தான் கொஞ்சம் கூட கவனமே இல்லாத ஆளு, அந்த வழியா தான் பூனை வந்தது. அவர் சொன்னார் கிடையவே கிடையாது, என்னை தாண்டி பூனை மட்டும் இல்லை எந்த ஜீவனும் வந்திருக்க முடியாது. நீ தான் பின்னால கதவை திறந்து வச்சுட்டு அக்கடானு உன் வேலையை பார்த்துட்டு இருந்த, அங்கிருந்து தான் வந்துச்சு. இப்ப பிரச்சனை பூனை முன்னால இருந்து வந்ததா பின்னால இருந்து வந்ததா? மாத்தி மாத்தி சத்தம் பெருசாயிட்டே வர. அட இந்த ஒரு நாளாவது சண்டை போடாம இருப்பீன்னு நினைச்சா இன்னைக்கும் சண்டை. ஏங்கய்யா ஒரு நேரம் பொய் சொல்லாம இருக்க மாட்டீங்களா? வாயத்திறந்தா நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. உடனே அவர் சொன்னார், ஏண்டி நீ தானடி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிற, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அப்பையில இருந்து பூனை முன்னால இருந்தா வந்ததுன்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறிய. அவர் சொன்னா நான் பொய் சொல்றேன், நீங்க பொய்க்காரர், உங்க அம்மா பொய்க்காரி, உங்க அக்கா பொய்க்காரி, குடும்பமே பொய்க்கார குடும்பம். அவர் சொன்னாரு கல்யாணத்தன்னைக்கே பொய் சொன்ன குடும்பம் உங்க குடும்பம், நீ பொய்ய பத்தி பேசுறியா? என் குடும்பத்தை இழுக்கலன்னா உங்களால சும்மா இருக்க முடியாத. இனி நான் உங்களோட வாழ மாட்டேன், 25 வருஷம் ஆனாலும் புத்தி மாற மாட்டேங்குது, உம்மோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பெட்டி எடுத்தாங்க அம்மா. இந்த உள்ளூருக்குள்ளாரே அம்மா வீடு இருந்தால் அது ஒரு பெரிய டேஞ்சருங்க. பெட்டி எப்பயும் தயாராகவே இருக்கும், கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க. அம்மா பெட்டி எடுத்துட்டாங்க. இனிமே இவரோட குப்பை கொட்ட முடியாது. அவங்க சொல்கிறாங்க என்ன கொட்டிகிட்டு இருந்திருக்காங்க அது வரைக்கும். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, குப்பை கொட்டிட்டு அதை தான் கொட்டிகிட்டு இருந்திருக்கீங்க, உம்மோட குப்பை கொட்ட முடியாது. கிளம்பிட்டாங்க. பிள்ளைக கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்து இந்த நாள் கூட இப்படியா? அப்புறம் போய் ஐயாட்ட சொல்லுதுங்க, ஐயா எங்கள் வீட்டில் அப்பா அம்மா திரும்பவும் சண்டை போட்டுட்டாங்க, சரி சர்ச்சுக்கு வரும்போது பார்த்துக்கிறேன். ஐயா சொன்னார், ஆராதனைக்கு வரும்பொழுது எப்படியாவது பிடிக்கலான்னு பார்த்தார். அங்கே ஆராதனையில் முன்னால் அம்மா தலையை பார்த்தா ஐயா அப்படி வந்த மாதிரியே போயிடுவார், ஆராதனைக்கே வராமல். சில சமயத்தில் அம்மா வருவாங்க, ஐயா முன்னால் ஒரு வேளை வந்துட்டா செருப்பு கிடக்கிறத பார்த்தா அவங்க போயிடுவாங்க. எங்கே இவங்க 2 பேரை கூட்டி வச்சு பேசுறது? மிகுந்த சிரமப்பட்டு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு 2 பேரையும் வர வச்சு உட்கார வச்சு போதகரையாவும் அம்மாவும் சேர்ந்து உட்கார்ந்து இப்படியா இருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லி உட்கார வைத்து பேசிட்டு இங்கே பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கன்னு உட்கார வச்சார். அம்மா இப்பதான் ஐயாவை பார்க்குறாங்க. ஐயோ எப்படி மெலிஞ்சு போனீங்க. அவர் சொன்னாரு, உன் கையால சாப்பிடாம தான். ஐயோ அன்னைக்கு மாத்திரம் பூனை முன்னால வழியா தான் வந்துச்சுன்னு நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தா. அவர் சொன்னார், அடியே அன்னைக்கு மாத்திரம் பின்னால வழியா தான் பூனை வந்துச்சுன்னு சொன்னதுக்கு நீ பேசாம இருந்திருந்தா நின்றுக்குமா சண்டை? அங்க இப்படிதான் திரும்பவும் ஆரம்பிக்கும். குடும்பங்களிலே நான் செய்தது பெரியது அல்லது நான் சொல்லுவது, நான் சொன்னேன் பாருங்க அது கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண எத்தனை வருஷம் வேணா அம்மாமாரும் ஐயாமாரும் காத்திருப்பாங்க. அன்னைக்கே சொன்னேன்ல என்று சொல்லுவதற்காகவே எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள். இதுவல்லவா குடும்ப வாழ்க்கையாய் இருக்கிறது.
தேவனுடைய பிள்ளையே, அப்சலோமுக்கு அன்றைக்கு திரும்ப வந்த பொழுது ஏன் அவன் இந்த தவறை செய்தான் என்று அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை கண்டிதம் செய்து அவனுக்கு உறவுகளை குறித்து பேசி அவனுக்கு என்னென்ன வாழணும், எப்படி வாழணும் என்கிறதை சொல்லாதபடிக்கு அவன் முகத்தை கூட பார்க்காமல் தாவீது விலகி இருந்தான். நீங்க வீட்டில் போய் நிதானமா இந்த 2 சாமுவேல் 11 15 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அந்த குடும்பம் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, ஒரு தாயா அல்லது ஒரு தகப்பனா வாசிச்சு பாருங்க. அவன் ஏன் அந்த தவறை செய்தான் என்று பேசாதபடிக்கு அவன் முகத்தை பார்க்கிறதற்கு கூட அப்பாவுக்கு பிடிக்கல. முகத்தை பார்க்க அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனா அந்த அழகான மனுஷன் அவனுடைய அழகாலேயே செத்து போனான். அழகு வஞ்சனை உள்ளதுன்னு சொன்னேனே, அவனுக்கு ஏராளமான முடி இருக்கும், முகத்திலே அப்பழுக்கு இல்லாமல் இருக்கும். அந்த ஏராளமான முடியில அத்தி மரத்துல அவன் முள்ளுகளில் நடுவில் அவன் தலை மாட்டி அந்த சமயத்துல அவன் போர்ல செத்து போனதை குறித்து பார்க்கிறோம். அவன் செத்து போன பிறகு அப்பா சொல்றான், அப்சலோமே அப்சலோமே, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் பரவாயில்லை. யாரு? அவன் தப்பு செஞ்சுட்டு திரும்பி வந்த போது அவன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. குடும்பங்கள்ல நிறைய அப்பா அம்மா இப்படி பிள்ளைகளோடு இருக்கிறார்கள். குறிப்பா பசங்க வீட்டில் பலந்து பெரிய பசங்க இருந்தா அந்த பையன் ஒரு தப்பு செஞ்சா அல்லது இந்த அப்பா செஞ்சுட்டு இருக்கிற அதே தப்பு, சிகரெட்டு அல்லது ஏதாவது தண்ணி, இதுக்கு அடிமையாயிட்டா அப்பாவுக்கு முதலாவதா உள்ளுக்குள்ளார நம்ம செய்யற தப்புக்கு நம்ம பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு வழி இல்லையே என்று இருக்கும். அதனால அவரால் கேட்க முடியாது, பிள்ளை கேட்டுருவானான்னு பயம். பிள்ளைக்கு ஒரு தைரியம், ஏதாகலும் அப்பா என்னைக்கோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார்ல அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவன் தான் தப்பிக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கானே, அவன் அப்பா தட்டி கேட்கும் போது கேட்கலான்னு அவன் ரெடியா இருப்பான். ஆகவே இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. அதுல பெருமை, என் பிள்ளையோட பேசி 23 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. அல்லது பிள்ளைக்கு கல்யாண உறவு தேடும் பொழுது சொல்லுவாங்க, என் பிள்ளை இதுவரைக்கும் நான் பேசினதை கேட்டதே இல்லை, 13 வயசுல இருந்து நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. இன்னைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல உறவை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவனுக்கு என்ன பிடிக்குதோ தெரியல, கேட்டு சொல்லு. யாருக்கிட்ட? மனைவிட்ட. அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லு. இதுதான் இன்னும் பல குடும்பங்களில பிள்ளைகள் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாங்க? அப்பாவும் அம்மாவும் தோ போய் அவட்ட சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு என்று அப்பா சொல்லுவார். அங்க அம்மா கிட்ட இருந்து கதை வாங்கிட்டு வரும். அப்பா வீட்டில் ஒன்றும் இல்லையா, அம்மா சொல்ல சொன்னாங்க. இது பிள்ளைகள் தூது விடுகிற அங்கே அந்த மெசஞ்சர் அவங்க தான். பிள்ளைகள் தான் போய் இதையும் அதையும் பேசுவாங்க. இப்படி வளர்த்தீங்கன்னா பிள்ளைக்கு நல்லா தெரியும் யாரை எப்படி ஏமாத்தணும்னு. ஆகவே அருமையானவர்களே, பிள்ளைகள் வளர்கிறார்களே அவர்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். சங்கீதம் 127 நம்ம வாசிச்சோம். அதுல கடைசியில வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு சமானம், அவர்கள் நாணமடையாமல் தங்களுடைய சத்துருக்களோட ஒலிமுக வாசலிலே பேசுவார்கள். எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க. பிசாசுட்ட பேசுவாங்க. பிசாசுட்ட பேசுறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? பரிசுத்தவனாய் இருப்பான். அப்படி நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசும் தைரியம் உள்ளவர்களாய் வளர்க்கப்படுவார்கள். இதுதாங்க சுதந்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால கர்ப்பத்தின் கனி, ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் நல்ல கனிகளை கொடுத்திருக்கிறார், அழகான கனிகளை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கனிக்குள்ளார மறந்துடாதீங்க, அந்த கனியுடைய சுவையை நீங்க சுவைக்கலாம். உங்க மனைவி உங்க வீட்டோரத்தில் இருக்கிற திராட்சை செடி, பிள்ளைகள், ஒலிவ மரக்கன்றுகள் எல்லாம் சரி, கனியின் சுவையை நீ சுவை. ஆனா உள்ளார விதை இருக்கு, மறந்துடாத. அந்த விதை கர்த்தருடையது. அது ஆயிரங்களுக்கு பலன் தர வேண்டும். அது சந்ததிகளை விருத்தியாக்க வேண்டும். அடுத்தடுத்து கனிகளை உண்டாக்குகிற விதைகள் அவைகள் கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில இருக்கு. அது நல்ல நிலத்திலே விதைக்கப்படுவதும் கர்த்தர் உன்னிடத்திலே விரும்புகிறார். கனியின் சுவையை நீ புசிக்கலாம், கனியிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நீ சுவைக்கலாம். ஆனால் அதிலே இருக்கிற விதை வருங்காலங்களுக்காய் கர்த்தர் உன்னிலே வைத்திருக்கிறது. அதை மறந்து போகாதே. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுறாரு. அப்சலோம் எப்படியாய் அவன் வளர்ந்திருக்கிறான். அவன் வளரும் பொழுது அவனை எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு இருந்திருக்கிறான். அதன் பிறகு ஒரு பிள்ளை வந்தான், அதோனியான்னு சொல்லி. அவன் சொந்த சித்தியவே, அப்பாவுடைய மனைவியவே தனக்கு வப்பாட்டியா வச்சுக்கிறதுக்கு கேட்ட அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தவனாய் மாறி போனான். தேவனுடைய பிள்ளையே, குடும்பங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது? தாவீது ராஜா அழுது கொண்டிருக்கிறதற்கான காரியத்தை பார்த்தோமே. இன்னைக்கு இப்படி அழுது கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனை?
இங்க தீர்க்கதரிசி போய் அந்த ரேகாவின் வீட்டாரை கூட்டி வந்து உட்காருங்கன்னு நல்ல விருந்து கொடுத்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்கும்படி கொடுக்கிறார். அப்போது அந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் திராட்சை ரசம் பருக மாட்டோம். இல்லை இல்லை, நாங்க விருந்து கொடுத்திருக்கிறோம், சந்தோஷமா நாங்க தானே கொடுக்கிறோம், இந்த திராட்சை ரசத்தை குடியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நாங்க இந்த ரேகாவின் குடும்பத்தார் நாடோடிகள், நரிக்குறவர்கள் போல நாடோடிகள். ஒவ்வொரு ஊர்லயும் கூடாரம் போடுவோம். அந்த ஊர்ல அங்கே இருக்கிறவர்கள் கொடுக்கிற வேலைகள், சின்ன சின்ன வேலைகளை செய்வோம். அதன் பிறகு நாங்கள் அந்த ஊர்ல வேலை இல்லைன்னா நாங்க வேற வீடுகளை தேடி போவோம். இதுதான் எங்க பிழைப்பா இருக்கும் பொழுது, இப்படி ஊர் ஊராய் டென்ட் அடிக்கிற நாங்கள் இந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டோம்னா ஒருவேளை தப்பு செய்து விட்டால், மது மயக்கத்திலே நாங்கள் வேறு தவறு செய்து விட்டால், அல்லது மது மயக்கத்திலே கூடி ஆடி மயங்கி கிடக்கிறதை பார்த்து விட்டால் அந்த ஊர்க்காரர்கள் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, எங்க பிழைப்பே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே எங்களுடைய மூதாதையரான யோனத்தார் என்ன சொல்லி இருக்கிறார்? பிள்ளைகளை நீங்கள் ஒரு காலும் மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே நாங்கள் மது அருந்தவில்லை என்று சொல்லவே ஆண்டவர் அங்க சொல்றார் 12ஆம் வசனத்துக்கு கீழே, சாதாரணமா சதையும் மாம்சமுமான ஒரு தகப்பன் ஒரு மூதாதை சொல்லி இருக்கிறான் என்பதற்காய் கீழ்ப்படிதலாய் ரேகாபின் புத்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கடவுளாகிய நான் சொல்லியும் கீழ்ப்படியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்களை உதாரணங்களாய் காட்டு. தொடர்ச்சியா நாம பார்த்தோம்னா 14வது வசனத்துல அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்கு, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளிலே ஒருவனாகிலும் அவன் சந்ததியில ஒருத்தனாவது ஆசாரியனா எனக்கு ஊழியம் செய்யறவன் தலைமுறை தலைமுறையாய் இருப்பான். கர்த்தர் கீழ்ப்படிதலை ரொம்ப நேசிக்கிறார். கீழ்ப்படிதலே உத்தமம். கர்த்தர் அதைத்தான் சொல்றார், கீழ்ப்படிதல் உத்தமம். என்ன கஷ்டம் வந்தாலும் தாய் தகப்பன் என்ன வருத்தப்படுவார்கள் என்பதை அறிந்து தன்னுடைய சொந்த ஆசா பாசங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கீழ்ப்படுகிறவங்களுக்கு கர்த்தர் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா! தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை புரிந்ததினால் சிறுவயது முதல் அவர்கள் கீழ்ப்படியும்படிக்கு அவர்களை வழி நடத்துவது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. அவர்கள் கீழ்ப்படியலன்னா அவர்களுக்காக கர்த்தர் சமூகத்துல மண்டியிடுகிறது அவசியம். நமக்கெல்லாம் நிறைய தெரியும். நல்ல ஊழியக்காரர்கள் எழும்பும் பொழுது அவர்கள் வளர்ந்த விதம், அவர்கள் வளர்ந்து வருகிற விதத்துல அவர்கள் செய்கிற காரியங்கள், மெத்தடிஸ்ட் சபையில அதை உருவாக்குவதற்காக உறுதுணையாக இருந்த அருமையான தேவனுடைய பிள்ளை சார்ல்ஸ் என்பவருடைய தாயார், அவர்கள் வீட்டில் ஏராளமான பிள்ளைகள். அந்த அம்மா ஒரு பெரிய நிலச்சு வாழ்ந்தார். அப்போ சின்ன வயசுல இந்த சார்ல்ஸ் தப்பு செஞ்சிட்டாராம். அப்படி தப்பு செய்து அம்மா சொல்லி இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வெளியே போயிட்டு திரும்பி வரும் பொழுது அம்மா நிச்சயமா இந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று தெரிந்தும் கீழ்ப்படியாமல் அவன் தவறு செய்திருந்தான். நிச்சயமாய் தண்டனை உண்டு. இப்ப அம்மா குதிரையில வர்றாங்க. வந்த உடனே அவனுக்கு படபடப்பு, வேலைக்காரர்களுக்கெல்லாம் பயம். அம்மா கண்டிப்பு பேர் வழி, நிச்சயமாய் தண்டிப்பார்கள். வேகமாய் வந்தார்கள். அம்மா வந்த உடனே பிள்ளையும் பயந்து ஒரு ஓரத்திலே நின்றான். அவன் கையை பிடிச்சாங்க, தட 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 தடன்னு மாடி கிழித்துட்டு போனாங்க. மாடி மரப்படிகள், அந்த மரப்படிகளில அவங்க ஷூ சத்தம் டக்கு டக்குன்னு கேட்டோன்னா பிள்ளை நெஞ்சு பத 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 பதன்னு பதைக்க ஆரம்பிச்சது. வேலைக்காரர்களுக்கெல்லாம் பயம், பிள்ளைய கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டுட்டா. வேகமா இழுத்து கொண்டு அரை கதவை ஓங்கி சாத்தினார்கள். சாத்தின உடனேயே பிள்ளை கையை பிடிச்சிட்டு முழங்கால் போட்டாங்க. மேக் a man out of him Lord, இவனிலிருந்து ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும் ஆண்டவரே என கதறி அழுது ஜெபித்தார்கள். அந்த ஒரு கதறல் அவன் இருதயத்தை உடைத்தது, ஒரு பெரிய ஊழியக்காரனாய் ஆகும்படி செய்தது. அல்லேலூயா! பிள்ளைகள் பணியவில்லையா? கர்த்தர் கையில பிள்ளையை கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். சின்னஞ்சிறு வயது முதல் அவர்களை தேவனிடத்துல ஒப்புவிப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு ஞானம் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் அதற்காக உபவாசிக்கவும் அவசியம். கர்த்தர்கிட்டத்துல கேட்டு பிள்ளைகளுக்காக நீங்க கடைசியா உபவாசித்து அழுது எப்போது? ஒரு நல்ல ஊழியக்காரன், இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாய் உலகத்தை அசைக்கிற ஊழியக்காரன், அவன் சின்னஞ்சிறு வயதிலே கல்லூரி படிப்பு படிக்கும் பொழுது ஒரே ஒரு நாள் தேவையில்லாத பார்வை அவன் வேறு எங்கேயோ செலுத்திவிட்டான் என்பதினாலே அந்த தாய் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பாதத்திலே நான் காலையிலிருந்து மாலை வரை நெடுங்கடையாய் கிடப்பேன் என்று உறுதி எடுத்தார்கள். இன்றைக்கு உலகை அசைக்கிற ஊழியக்காரனாய் அவர் மாறினார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகம், அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விட்டுட்டு குடும்பத்திலே மற்றவர்களிடத்திலே குறை சொல்லுவதை நிறுத்துவோம். மற்றவர்களிடத்திலே சொல்லி புலம்புவதை நிறுத்துவோம்.
கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். பிள்ளைகளை பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வகையிலே நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஆகவே நடத்துவதற்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே. அதை நான் என்ன விதத்தில் நான் கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே, எனக்கு நீர் சொல்லித்தாரும் என்று கர்த்தரிடத்திலே கேட்கிறதற்கு அறிந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவோமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கொலைக்காரனாய் ஒரு மகன் மாறினான், ஒரு பக்கத்தில் விபச்சாரத்திலே ஒருவன் தேடினான், இன்னொரு பிள்ளை வாழ்க்கை சின்னாபினப்பட்டு வந்தாள். அந்த பிள்ளை ஓடினது போலவே யாக்கோபின் பிள்ளைகளில் ஒருத்தி, தீனாள் என்று சொல்லப்படுகிற ஒருத்தி, ஊரை சுத்தி வெளியில தன்னை பற்றி நினைப்பு உள்ளவளாய் அவள் வெளியே சென்றாள். வாழ்க்கையில வேண்டாத வருத்தங்களை தேடிக்கொண்டு வந்தாள். அந்த குடும்பத்தின் வாசனை கெட்டு போனது. ஆதியாகமம் 34வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே பார்க்கிறோம். என் வாசனையை கெடுத்துவிட்டு வந்தீர்களே என்று யாக்கோபு அழுகிறதை, வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் கொலையாளிகளாய் மாறி வீட்டிற்குள் வருகிறார்கள் இந்த பெண்ணின் நிமித்தமாய். ஆகவே இப்பொழுது அந்த வீட்டு வாசனை கெட்டு போனது. உடனே என்ன செய்தார்? ஆதியாகமம் 35:1 வாசித்தோம் என்றால், வாருங்கள் பலிபீடத்திற்கு கட்டுவோம், வாருங்கள் தேவனிடத்திலே செல்லுவோம். முதல்ல குடும்பமாய் பலிபீடம் வேண்டும். எத்தனை பேர் வீட்டில் குடும்பமாய் பலிபீடம் இருக்கிறது? எத்தனை பேர் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க? குடும்ப பலிபீடத்தை எத்தனை பேர் கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? அற்பமும் சொற்பமுமாய் இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் குடும்ப பலிபீடத்தை எதிர்பார்க்கிறார். குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலையா? ஒருத்தன் அங்க கொலைகாரனா மாறிட்டான், ஒரு பிள்ளை வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இந்த சூழ்நிலையில வாருங்கள் உடனடியாய் பலிபீடம் கட்டுவோம். தகப்பன்மாரே உறுதி எடுங்கள். வீட்டில் பலிபீடம் இருந்தா மரண ஓலம் இல்லை, பலிபீடம் இருந்தால் சமாதானம் இல்லாத அடிதடி சண்டை இல்லை, பலிபீடம் இருந்தால் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அதனால தான் வாருங்கள் பெத்தேலுக்கு செல்லுவோம் என்று கூப்பிட்டான் யாக்கோபு. உடனடியாய் பலிபீடம் கட்டப்பட்டது. அவனுடைய வீட்டில் யாரெல்லாம் எதிரிகளாய் இருந்தார்களோ, அதன் பிறகு நீங்கள் வாசித்தால் ஆதியாகமம் 35 தொடர்ச்சியா வாசித்தா அங்கே அவர்களெல்லாம் சமாதானத்திற்கு வந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்போ எதிரிகளாய் இருக்கிறவர்கள் உன்னுடைய வழி தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் உன் எதிராளிகளை உன்னோடு கூட சமாதானத்திற்கு அழைத்து வருகிற தேவன் என்று நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறதே, அதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு காட்டுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்தில், ஆண்டவரே என் வீட்டில் இதே போல ஓலங்கள் எழாதபடிக்கு என் ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலையை அப்படியே உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? அவரிடத்துல கேட்கிற எதுவும் அவரிடத்துல ஒப்புவித்ததை அவர் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம், பிள்ளைகளுக்கு சுகம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னா என்ன தெரியுமா? நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பிள்ளைகள் எல்லாத்தையும் கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால உலகத்தில் நடக்கிற எல்லா கஷ்டங்களை குறித்தும் பிள்ளைகள்கிட்ட பேசுவோம். குறிப்பாக நியூஸ் பேப்பரில் இருக்கிற எல்லா அவல செய்தியும் சொல்லி, பாரு இப்படிலாம் நடக்குதான், அப்படிலாம் நடக்குதான், அப்படிலாம் நடக்குதான். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பிள்ளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டான். ஆனால் இதெல்லாம் சொல்லும்போது பிள்ளை கேட்டுக்கும், ஓ இப்படிலாம் போகலாம் போல் இருக்கு, இப்படிலாம் தப்பு செய்யலாம் போல் இருக்கு, இப்படிலாம் பண்ணலாம் போல் இருக்கு, அப்படி தான் நினச்சிக்கிட்டு வளரும். ஆனால் பிள்ளைகள் பேரில் பாரம் வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாதா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தியத்தைரா ஊர் சபையினருக்கு சொல்லப்படுகிறது, சாத்தானின் ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அதை தெரிஞ்சுக்காம இருந்தா உங்க மேல பாரம் வராது. பிள்ளைங்க நீங்க என்ன சொல்றீங்க? களவையும் கற்று, அது எப்படிங்க படிச்சுட்டு அதை மறந்து போகணுமா? களவையும் கற்று மறவான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? பிள்ளைகளுக்கு நீங்களே கற்பித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நரிக்கு தெரியாத தந்திரமெல்லாம் உனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் இங்கே சொல்றாரு, சாத்தானின் ஆழங்களை அறியாமல் இருந்தால், கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு நான் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். எல்லா தந்திரத்தையும் என் பிள்ளை தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா அசிங்கத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க மேலே பாரம் வருமா? பிள்ளைங்க பாரம் இல்லாமல் வாழணும்னா இதுக்கெல்லாம் விலகி இருக்கணுமா? புறாவை போல் கபடற்றவர்களாய், பாம்பை போல் விவேகம் உள்ளவர்களாய், விவேகம் தான் இருக்கணும், அதனால கற்றுக்கொள்ளணும்னு சொல்லலை. விவேகம், எங்கே ஆபத்து வரும் என்பதை தெரிந்து அதை விட்டு தூர போய் விடுகிற விவேகம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார்.
நம்முடைய பிள்ளைகளில் கற்றுக் கொடுத்தலிலே, பிள்ளைகளை வாழ வைக்கிறதுல எதிலே எங்கே நாம் குறைவுபட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே என் வீடு உங்க சமூகத்தில். அவர் சொல்றாரு, பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதை தடை பண்ணாதிருங்கள். நம்மளே சொல்றான், ஜெபம் பண்ணுமா, படிச்சு முடிச்சுட்டு வா. ஜெபம்னாக்க உடனே நீ ஓடி வந்துடுற. கொஞ்ச நேரம் படிப்பெல்லாம் விட்டுட்டு தூரமா வந்து உட்கார்ந்துருக்கலாம், அப்படியே படிக்காம போயிடலாங்கிறதுக்காக நீ முதல்ல ஜெபங்கிற. இல்ல, படிச்சு முடிச்சுட்டு வா. எதுக்கு அப்ப நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்க? கர்த்தர் சமூகத்திலே பிள்ளை சேருகிறதை தடை பண்ணாதிருங்கள். கர்த்தரோடு பிள்ளைகள் நடக்கிறதற்கு முனைப்பு காட்ட ஆரம்பியுங்கள். கர்த்தர் நம்மை உயர்ந்த எல்லைகளுக்குள் வாசம் செய்யும்படி செய்வார். நம்முடைய குடும்பம் ஒன்றாயிருக்க, அன்றைக்கு அழுது கொண்ட தாவீது போல, அழுது கொண்டே நடந்த தாவீது போல, தன்னுடைய கிரீடத்தை இழந்து, தன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் இழந்து, அவன் நடந்து போகும்போது காலில் செருப்பு கூட இல்லாதபடிக்கு அவன் நடக்க வேண்டிய சூழ்நிலை. ராஜா இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டது பிள்ளையினால் தானே. பிள்ளையினால் அவல நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், நன்றாய் இருக்கும் பொழுதே பிள்ளைகளை கர்த்தர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவித்து, அவர்களுக்கு கடிந்து கொள்ளுதல் என்றால் என்ன என்பதையும் அதன் மேன்மை என்ன என்பதையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க முனைவோமா? ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஆண்டவரே அப்பா, இப்போ நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை, கர்த்தரோடு நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? எங்க வீட்டுக்குள்ளார பிசாசு இனி நுழையக்கூடாதப்பா, அவன் குடியோடி போகக்கூடாது ஆண்டவரே. இதோ இந்த நிலையில என் வீட்டுல இருக்கிற எல்லா அவலத்தையும் அறிந்திருக்கிற தேவன், நீர் என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. பிசாசு எல்லா வழிகளிலும், 7 வழிகளிலும் அவன் துரத்துண்டு போக இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மாலையே, கோட்டையே,
ஒப்பு கொடுப்போமா? எங்க குடும்ப சூழ்நிலை சரியா இல்லப்பா, வீட்டுல மனைவி சரியில்லை, வீட்டுல கணவன் சரியில்லை என்று முறையிட்டே வாழ்ந்து விட்டோம். நாங்க சரியா இருக்கிறோமான்னு பார்க்கிறதுக்கு நேரமே இல்லாம ஓடிட்டோம் ஆண்டவரே. தாவீதுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள், மறுமனையாட்டிகள் ஒரு புறம். ஆனால் ராஜா வீட்டிலிருந்து ஒரு மாக்காள், ஒரு மீகாள், ஒரு பத்சேபாள் என்று ஒரு உரியாவின் மனைவியாக வந்தவள், இன்னும் அகினோமா, இன்னும் அறிவு கூர்மையுள்ள அபிகாயில், எக்லாள், இன்று எத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தி கூட புத்தி சொல்லக்கூடிய வகையில இருக்கல. இன்றைக்கு இதோ மனைவியராய் கர்த்தர் சமூகத்திலே நிற்கிற அத்தனை பேரும் தங்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில சுகம் வேணுங்கிறதுலயே குறியாயிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்ததியை கர்த்தரால் வந்திருக்கிற சுதந்திரம் என்றும் கர்த்தர் விரும்புகிற வகையிலே வளர்க்க வேண்டிய உண்மையுள்ள ஒரு பொறுப்புள்ள அங்கம் வகிக்கிறோம் என்று உணராமல் வாழ்கிற மனைவியரே, கர்த்தருடைய கரங்களில உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? என்னோடு கர்த்தர் இணைத்த கணவன் சரியில்லை என்று சொல்லியே வாழ்ந்து விட்டோம். நாம் சரியாய் வாழ்ந்திருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனைவியை குறித்தும் அவள் வீட்டாரை குறித்தும் எப்போதும் குறை சொல்லி வாழ்ந்திருக்கிற கணவன்மாரே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். தாவீது உலகத்திற்கு நல்லவனாய் இருந்திருக்கலாம், தாவீது உலகத்திலே பெரிய ஆளாய் இருந்திருக்கலாம், ஆராதனை வீரனாய் இருந்திருக்கலாம், சொந்த குடும்பத்திலே பிள்ளைகளை சந்ததி சந்ததியாய் கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டியவனாய் இராமல் போனானே. அவனிடத்திலே கர்த்தருடைய சந்ததி விளங்கும் என்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட போதும் கர்த்தர் கொடுத்த அந்த உண்மையான உறுதியான வாக்கு தத்தத்தை ஒரு பொறுப்போடு அனுபவிக்காமல் போனதினால் தானே இன்று வரைக்கும் இஸ்ரவேல் சந்ததியினர் தேவனை விட்டு தூரமாய் இருந்திருக்கிறார்கள். இப்படி தேவனை விட்டு ஒரு தூரமான சந்ததி உருவாக நீ உன் குடும்பத்திலே காரணமாய் இருக்கிறாயா சகோதரனே? நீ ஒரு குடும்பத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே அப்படி ஒரு காரணமாய் இருக்கிறாயா சகோதரி? உன் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ உன் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பொறுப்பை நீ உணர்ந்து கொள்ளும் தருணம் இது. உன் ஆண்டவரிடத்திலே உன்னை ஊற்றி கொடுக்கிற வேளை இது. என் ஆண்டவரே, பொறுப்பற்ற விதமாய் சுயநலத்தோடு நான் ஓடின ஓட்டத்தினால் தான் இன்றைக்கு என் சூழல், என் குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள் என்னால் பெரிதாய் மலை போல உருவாகி இருக்கிறது. ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், உன் சமூகத்தில் என்னை ஊற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லுவாயா? கர்த்தர் உன் வீட்டை திரும்பவும் கட்டுவார். இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து திறப்புகளை அடைத்து உன் கர்த்தர் அதை மீண்டும் நிலை பெற செய்கிற நேரம். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வா, அவரிடத்திலே ஒப்புக்கொடு. எதிலே தவறாகி போனாய், எதிலே நீ சிக்குண்டாய்? உன் சொந்த வாயின் வார்த்தைகளினாலா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்து, உன்னுடைய வெறுமையை கர்த்தரிடத்திலே வெளிப்படுத்து. கரங்களை உயர்த்தி சொல்லு, அப்பா, என் குடும்பத்தை அப்படியே உங்க கையில சரணாகதி அடைகிறேன், என் குடும்பத்தாரோடு சரணாகதி அடைகிறேன். என்னிடத்திலே வெறுமை காணப்படுகிறது. என் சொந்த அறிவை அல்ல ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அல்ல ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, அதுல இருக்கிற அருமை பெருமைகளை நம்பி அல்ல, உம்மை நம்பி ஓடுவேன். ஒப்பு கொடுப்பீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் எங்க வீட்டுக்கு எல்லாம் ஆண்டவரே, இனி உங்களை தான் சார்ந்து ஓடுவேன். நீங்க படிப்பிக்கிற விதமா தான் என் குடும்பத்தை நடத்துவேன். அதுக்கு உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவேன். ஜீவனை பார்க்கிறோம், என்னுடைய சந்தோஷத்தை பார்க்கிறோம், என்னுடைய சுகத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்க கிருபையை நாடுவேன். என் தகப்பனே, உங்க வேத வசனத்தின் பக்கமா என் கண்களை திருப்புவேன். கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொன்னீரே, செம்மையானவனை பார்த்திரு, அவனுடைய முடிவு சமாதானம் என்று சொன்னீரே. எங்க வாழ்க்கையோட முடிவு சமாதானமாய் இருக்கட்டும். எங்க சந்ததி கர்த்தருக்கு உகந்த சந்ததியா இருக்கட்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? கரங்களை உயர்த்துங்க கர்த்தரிடத்துல. உங்க பெருமையை சொல்லுங்க. எது உங்களுக்கு இன்றைக்கு பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிறது? அந்த பெருமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சமூகத்தில் ஒன்றும் இல்லாமையிலிருந்து நம்மை உருவாக்கினவர், எல்லாம் தமதாய் உடையவர். அவரிடத்திலே ஒப்பு
கொடுப்பீர்களா? அப்பா, பிசாசிய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி போட்டிருக்கிறத நீங்க அறிவீங்கப்பா. அப்பா தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில நானே அப்பா குடும்பத்துல எல்லா சந்தோஷத்தையும், என் வழியாய் வர வேண்டிய சந்தோஷத்தை நானே கெடுத்து போட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ உங்க கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இனி என்னால் எதுவும் ஆகாது, உம்மால் கூடும் என்று ஒப்பு கொடுப்பீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, பேசுங்க. இது நல்ல தருணம். அவரிடத்துல சொல்லுங்க உங்க நிலைமைய, உங்க பிரச்சனையை அவரிடத்துல பேசுங்க. ஆண்டவரே, இதோ என்னாலே என் குடும்பத்துல நேர்ந்த தவறுகளுக்காய் வருந்துகிறேன். வாய் திறந்து ஒப்புக்கொள்ளுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட நிச்சயம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, நீங்க அழக்கூடாதுன்னு தன்னுடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் துறந்து இந்த பூமியில தன்னை முற்றிலுமாய் இந்த பூமியில அவர் தாழ்த்தினவர். அவருடைய கையில ஒப்பு கொடுங்க. அவருடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் தாழ்த்தப்படுவது இல்லை. உங்களுக்காய் தன்னை தந்த ஆண்டவர் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜீவனை கொடுத்தாரே, நீங்க ஜீவனை பெற வேண்டும் என்று விரும்பினாரே, உங்க சந்ததி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே, அவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என் குடும்ப சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறேன். இனி அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க ஒருத்தர் பார்க்கும் பொழுது நல்ல நிலைமையில இருக்கிறோம். பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே, உம்மில் மகிழ்ந்து களி